என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பின் எண் 281. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் நவம்பர், தேதி 27, வியாழக்கிழமை. நான் தற்பொழுது ராஜஸ்தானில் உதய்பூர் என்கின்ற அந்த ஊரில் இருந்து இந்த வகுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நாளை காலை ஜெய்ப்பூரிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்து மறுநாள் கோயம்புத்தூர் சென்று வருவேன். அடுத்த வகுப்பு அநேகமாக கோயம்புத்தூரில் இருந்து இருக்கும். என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தை நாம் சுமார் 5.5 ஆண்டுகளுக்கு முன்னால் சுந்தரகாண்டத்தில் தொடங்கினோம். பின் யுத்தகாண்டம் பார்த்தோம். ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் யுத்தகாண்டம் நிறைவு பெற்றது. அதன் பிறகு பாலகாண்டத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறோம். சென்ற வகுப்பில் பாயிரம் என்ற அந்த பாடல்களை பார்த்தோம். 14 பாடல்கள். அதற்கே சென்ற வகுப்பு முழுவதும் அந்த பாடல்கள் ஆக்கிரமித்து கொண்டன வகுப்பை. இன்று காப்பு செய்யுள்கள் என்பதிலிருந்து தொடங்குகிறோம். கம்பன் யாராயிருந்தாலும் தம்முடைய நூலுக்கு துவக்கம் அல்லது தொடக்கம் நிகழும் பொழுது காப்பு என்று பல தெய்வங்களை வணங்கி அவர்கள் எல்லோரும் என்னுடைய இந்த முயற்சிக்கு பாதுகாவலாக, காப்பாக இருக்க வேண்டும் என்று கவிஞன் விண்ணப்பித்து வேண்டி வணங்கிக் கொள்வது காப்பு செயல்கள் என்று வழங்கப்படுகின்றன. கம்பன் ஒரு 14 காப்பு செயல்கள் தந்திருக்கிறான். பாயிரம் என்பது 11 செயல்கள், காப்பு செயல்கள் என்பது 14 செயல்கள். அந்த 14ஐயும் இன்று பார்க்க போகிறோம். அதன் பிறகு பொதுவாக எல்லா பதிப்புகளிலும் பிரிண்ட்ல வந்திருக்கிற கம்பன் பதிப்பு, இல்லைன்னா ஈவன் நீங்க இன்டர்நெட்ல போய் இணையத்தில் இருக்கும் பதிப்புகளையும் பார்த்தால் தனியன் என்று கம்பனை குறித்த பாடல்கள் பலவற்றை தொகுத்து அதை சேர்க்கையாகவே தந்திருக்கிறார்கள். சில இடங்களில் மிகை பாடல்களாக, அநேகமாக மிகை பாடல்களாக இருக்கின்றன. இந்த தனியங்கள் மிகவும் புகழ்பெற்ற சிறந்த பாடல்களாக கம்பன் புகழ் பாடுபவையாக இருப்பதால், உதாரணத்துக்கு திருக்குறள் படித்தால், அதே போல திருவள்ளுவர் மாலை, அதுபோல திருவள்ளுவரை பற்றி, வள்ளுவரின் நூல் பற்றி, வள்ளுவரை பற்றி திருவள்ளுவர் மாலை இருப்பது போல கம்பனுக்கும் தனியன்கள் என்று கம்பனை குறித்த பாடல்கள், அவற்றையும் நேரம் இருந்தால் இன்று அவற்றையும் பார்க்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு. இந்த தனியன்கள் அநேகமாக அடுத்த வாரமும் தொடரலாம், அல்லது அதுக்கும் அடுத்த வாரமும் தொடரலாம். ஏன்னா அவ்வளவு தனியன்கள் இருக்கின்றன. ஸோ இன்று இப்பொழுது கம்பராமாயணத்தின் காப்பு செய்யுள்களை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதல் காப்பு செய்யுள் கார்த்தி திரையில் காண்பிக்கலாம். கம்பன் தன்னுடைய காப்பு செயல்களில் முதல் காப்பு செயலாக குறிப்பது திருமாலையோ ராமனையோ அன்று. கம்பனுடைய பார்வை மும்மூர்த்திகளுக்கும் மேலாக பரம்பொருள் என்று ஒருவன் இருக்கிறான். அந்த உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அந்த பாடலிலும் கூட
மூன்று தொழில்களையும் செய்பவர் என்று மும்மூர்த்திகளுக்கும் மேலாக ஒருவரை அன்னவர்க்கே சரண்யா. அவர் தலைவர். தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் இந்த மூன்றையும் அழகிலா விளையாட்டாக செய்யக்கூடியவர் எவர்? இந்த மும்மூர்த்திகளையும் தாண்டிய ஒரு பரம்பொருள் என்று சுட்டுவதாக அதை கொள்ள இடம் இருக்கிறது. அதுபோல கம்பன் முதல் கடவுளாக கருதி காப்பு செய்யுளில் பாடுவது பரம்பொருள். பாடலை பார்ப்போம். ஒன்றாய் இரண்டு சுடராய் ஒரு மூன்றும் ஆகி பொன்றாத வேதம் ஒரு நான்கோடு ஐம்பூதமாகி அன்றாகி அண்டத்து அகத்தது ஆகி அப்புறத்தும் ஆகி நின்றான் ஒருவன் அவன் நீள் கழல் என் நெஞ்சில் வைப்பாம் என்பது கம்பனுடைய முதல் காப்பு செய்யுளாக அமைகிறது. சற்றே எண்ணலங்கார செய்யுள் போல 1 2 3 4 என்று 5 வரைக்கும் வந்திருக்கிறான் கம்பன். ஒன்றாய், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவன் ஒருவன்தான், அவன்தான், அவனை அன்றி வேறு யாரும் இல்லை. பரம்பொருள் ஒருவன், ஒருவனே தேவன். சோ ஒன்றாய் இரண்டு சுடராய். இரண்டு சுடர் என்பது சூரியனும் சந்திரனும், இரண்டும் ஒளி வீசக்கூடிய சுடர்கள். இரண்டு சுடராய் ஒரு மூன்றுமாகி. இதுதான் மும்மூர்த்திகள். பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று மும்மூர்த்திகளாகி பொன்றாத வேதம் ஒரு நான்கோடு. 4 வேதங்கள், நான்மறை, சதுர்மறை என்று சொல்கிறோமே, நான்மறை. வேதம் என்றும் அழியப் போவதில்லை. எனவே பொன்றாத வேதம், பொன்றுதல் என்றால் இறந்து போதல், அழிந்து போதல். பொன்றாத வேதம் ஒரு நான்கோடு. சோ ஒன்று ஒன்றாய், இரண்டு சுடராய், ஒரு மூன்றாய், பொன்றாத வேதம் நான்கோடு ஐம்பூதமாகி. பஞ்சபூதமும் இவனேதான், அந்த ஒருவனேதான், பரம்பொருள்தான். பஞ்சபூதமும் ஆகி இவை எல்லாமும் இல்லாமல் போகி அன்று ஆகி அண்டத்து அகத்தது ஆகி, அண்டத்து அகத்தது ஆகி அண்டத்து அப்புறத்தும் ஆகி நின்றான் ஒருவன் என்று பரம்பொருளின் தன்மை பற்றி, பரம்பொருளுடைய செவ்வி, பரம்பொருளுடைய தன்மை, பரம்பொருளுடைய குணம் இவையெல்லாம் பற்றி கம்பன் சொல்லும் பொழுது அவன் ஒன்றாய் இரண்டாய், ஒன்றாய் இரண்டு சுடராய் ஒரு மூன்றுமாகி பொன்றாத வேதம் ஒரு நான்கோடு ஐம்பூதமாகி அன்றாகி அண்டத்து அகத்தது ஆகி அப்புறத்தும் ஆகி ஒருவன் நின்றான். அவன் நெடும் கடல், நீள் கடல், அவனுடைய பாதம், அவனுடைய திருவடி என் நெஞ்சில் வைத்துக் கொள்கிறேன், அவன் என்னை காப்பானாக என்பதாக கம்பனுடைய காப்பு செய்யுள்களில் முதல் செய்யுள் அமைகிறது. இந்த ஒரு மூன்றுமாகி, மும்மூர்த்திகளும் பரம்பொருள், பரம்பொருள் என்று மும்மூர்த்திகளுக்கு மேலாக ஒரு தேவன் இருப்பதாக சொல்கிறான் என்றும் கொள்ளலாம். இந்த மும்மூர்த்திகளும் பரம்பொருளின் அம்சங்களே என்றும் சொல்கிறான் என்று கொள்ளலாம். இதை காப்பு செய்யுளில் சுட்டிய கம்பன் இதை எடுத்துடலாம். கார்த்திக் காப்பு செயல்களில் பரம்பொருளை பற்றி சூட்டி மும்மூர்த்திகளே இவனுடைய அம்சம்தான், அல்லது மும்மூர்த்திகளுக்கும் மேம்பட்டவன் என்று இவனை சொல்வது காப்பு செய்யுளில் மட்டும் கம்பன் சுட்டும் ஒரு தன்மை அன்று. காப்பியத்தின் பல இடங்களில் இதை சுட்டுகிறான். பரம்பொருள் என்று ஒருவன், மும்மூர்த்திகள் ஒருவர் என்று 2 குரூப்பாக இருப்பது போல, அல்லது பரம்பொருளின் அம்சங்கள் தான் இந்த மும்மூர்த்திகள் என்பது சொல்வது போல பல பாடல்கள் சொல்லி இருக்கிறான். காப்பு செய்யுளில் அவன் சொன்னதை பார்த்தோம். அதே போன்ற ஒரு ஒத்த கருத்துடைய இன்னொரு பாடலையும் பார்த்து விடலாம். அந்த பாடல் யுத்த காண்டத்தில். அந்த பாடலை சொல்பவன் யார் என்பது ரொம்ப முக்கியம். பரம்பொருள் என்று ராமனை உணர்ந்து சொல்பவன் ராவணன்.
அவன் யுத்த காண்டத்தில் இன்னும் ஒரு இந்த பாடலுக்கு பிறகு ஒரு 50-60 பாடத்தில் ராவணன் மாண்டு போகிறான். அதற்கு முன்னால் அவன் சொல்லும் ஒரு பாடல், தன் முன்னால் நின்று தன்னுடன் போரிடும் ராமனை பார்க்கிறான். இவன் யார் என்று எண்ணுகிறான் ராவணன். யார் என்று எண்ணுகிறான் என்பதற்கு கம்பன் ஒரு பட்டியல் தெரிகிறான். இறுதியாக அவன் ராவணன் தீர்மானம் செய்வது வேத முதல் காரணன் பரம்பொருள் என்பதாக ராவணன் தனக்குள் தீர்மானித்துக் கொள்கிறான். வியந்து ராமனை பார்த்து போற்றும் பாடல். அடுத்த பாடலை போடலாம். கார்த்திக். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய் வரம் எல்லாம் அடுகின்றான், தவனோ எனின் செய்து முடிக்கும் தரன் அல்லன், இவனோதான் அவ் வேத முதல் காரணன் என்றான். ராவணன் ஏவிய ஒரு ஆயுதத்தை எந்த விதமான மறு ஆயுதமும் இல்லாமல் ராமன் முறித்து விடுகிறான். ஒரு ஹூங்காரம் செய்து என்று ராமன் அந்த ஹூங்காரம் செய்ய ராவணனுடைய ஆயுதம் முறிந்து போகிறது. அதை பார்த்த ராவணன் வியந்து சொல்லும் வார்த்தை, சிவனோ இல்லப்பா, சிவனோ இல்லை, சிவனோ அல்லன் அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ இல்லை, அவனும் இல்லை. சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய் வரம் எல்லாம் அடுகின்றான். எனக்கு வழங்கப்பட்ட மெய்யாக நான் பெற்ற உண்மையாக சத்தியமாக என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா வரங்களையும் இவன் அழிக்கிறான். மெய் வரம் எல்லாம் அடுகின்றான். தவனோ எனின், இவனும் என்னை போல ஏராளமான தவம் செய்திருக்கிறானோ என்றால் செய்து முடிக்கும் தரன் அல்லன். என்ன முன்னால் இருக்கிறவன் 38 வயசு பையன். சோ தவனோ ஏராளமான தவங்கள் செய்தவன் அவனும் இல்லை, இவனோதான் சிவன் அல்லன், நான்முகன் அல்லன், திருமால் அல்லன் என்றால் அதற்கும் மேம்பட்ட வேத முதல் காரணன் என்றான் என்று ராவணன் பரம்பொருளை வியந்து அவன்தான் ராமன் என்று வியந்து போற்றி சொல்லும் ஒரு பாடல் யுத்தகாண்டத்தில். அடுத்த பாடல் காப்புச் செய்யுள் போகலாம். இந்த பாடலை எடுத்துடலாம். கம்பராமாயணம் கம்பன் பாட வந்தது ராமாவதாரம். அவன் தன்னுடைய நூலுக்கு பெயர் வைத்ததே ராமாவதாரம் என்பதுதான். எனவே அவதாரம். யார் அவதரித்திருக்கின்றான்? திருமால். எனவே திருமாலின் அவதாரம் என்பதை மிக குறிப்பாக கம்பன் அடுத்த பாடலில் சுட்டுகிறான். பாடலின் 2 வரிகள் தான் கிடைத்திருக்கின்றன. நான் நிறைய சைட்டில் போய் பார்த்தேன், நிறைய புத்தகத்திலையும் பார்த்தேன். 2 வரிகள் மட்டுமே இருக்கின்றன. திருமாலை துதிப்போம் என்பது கம்பன் தன்னுடைய காப்புச் செய்யுளில் 2வது நிலையில் அல்லது 2வது இடத்தில் பரம்பொருள், அதன் பிறகு அடுத்ததாக சொல்லுபவன் திருமால். பாடல் இவ்வாறு வருகிறது. கார்த்திக். நீலமாம் கடல் நேமியாம் தடக்கை மாலை மால்கிட மகிழ்ந்து வணங்குதும். வணங்குதும் அதான் நான் அவனை வணங்குகிறேன். நான் வணங்குவதின் நோக்கம் ஒன்று, மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகிழ்ந்து வணங்குதும். நான் மிகுந்த களிப்போடு மிகுந்த சந்தோஷத்தோடு வணங்குகிறேன். யாரை என்பதை அப்புறம் பார்க்கலாம். முதலில் வணங்குகிறேன். வணங்குதும் எப்படி? மகிழ்ந்து வணங்குதும். மிகுந்த களிப்போடு மிகுந்த சந்தோஷத்தோடு ஒரு மாபெரும் உவகையோடு உவப்பு கடலாடி வணங்குகிறேன். ஏன் இந்த உவப்பு கடல் என்றால், மால் கெட, கடைசி வரியில் இருக்கேன். 2 வரி தான் இருக்கு, 2வது வரியில் இருக்கிறேன். மால் கெட. மால் என்பது மயக்கம். மயக்கம், குற்றம், பீழை, தீமை, பொதுவாக மயக்கம், அதனால் விளையக்கூடிய மற்றவை. மால் கெட, என்னுடைய மயக்கம் அழிந்து போக, அதனால் நான் மகிழ்ச்சி அடைந்து மால் கெட மகிழ்ந்து வணங்குதும். யாரை? மாலை. மால் திருமால்.
மாலை வணங்குதும். மாலை வணங்கினால் என்ன கிடைக்கும்? மால் கெடும். மால் என்பது மயக்கம். மாலை வணங்கினால் மால் கெடும், அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். எனவே மால் கெட மகிழ்ந்து வணங்குதும் மாலை. அந்த மால் எப்படிப்பட்டவன்? நீலமாம் கடல், அது அவனுடைய உடம்பு, கரிய மேனி. நேமியாம் தடக்கை, பெரிய கைகள், அதில் சக்கரத்தை ஏந்தி இருக்கிறான். நேமி சக்கரம் உடைய, சக்கராயுதம் உடைய, சுதர்சன சக்கரம் உடைய கை. நேமியாம் தடக்கை விஷ்ணுவுக்கு உண்டான ஒரு அடையாளம். நீல நிற மேனி, நீலமாம் கடல், இவற்றை கொண்ட மாலை வணங்குவோம், அதனால் மகிழ்வடைவோம். ஏனென்றால் மால் கெட்டு போகும். நீலமாம் கடல் நேமியாம் தடக்கை மாலை மால்கட மகிழ்ந்து வணங்குதும் என்பது இரண்டாவது காப்புச்செய்யுள். அடுத்த பாடல் மூன்றாவது காப்புச்செய்யுள். அதுவும் திருமாலை குறித்த காப்புதான். திருமாலுடைய மற்றொரு அம்சத்தை சொல்கின்றான் கம்பன். பாம்பனையில் பள்ளி கொண்டவன் மாயன், நிறைய மாயன். அவனை வணங்குதும், அவனை அடி வணங்கி ஏத்துவாம் என்பது கம்பனுடைய காப்புச்செய்யுள் பாடல். காயும் வெண்பிறை நிகர்கடு ஒடுங்கு எயிற்று ஆயிரம் பணாமுடி அனந்தன் மீமிசை மேய நான்மறை தொழ விழித்து உறங்கிய மாயன் மாமலர் அடிவணங்கி ஏத்துவாம். காப்புச்செய்யுள். திருமாலை வணங்குகிறேன். திருமால் எப்படிப்பட்டவன் என்றால், ஆயிரம் பணாமுடி அனந்தன் மீமிசை உறங்குகின்றான் இல்ல, விழித்திருக்கின்றான் இல்ல, விழித்து உறங்கிய அரிதுயில் என்று நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் ரொம்ப சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு சொல். விழித்து உறங்கிய அரிதுயில், அரிதுயில் ஆழ்ந்திருக்கின்ற, விழித்து கொண்டிருக்கின்றான், உறங்குகின்றான். விழித்து உறங்கிய, எதன் மீது உறங்குகின்றான்? ஆயிரம் பணாமுடி. பணம் என்பது பாம்பு. ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷன் அனந்தன், அந்த பெயர் வந்திருக்கிறது. அவனுடைய மேனி மீது அவனை படுக்கையாக கொண்டு ஆயிரம் பணாமுடி அனந்தன் மீமிசை இவன் தொழ, இவன் உறங்க, அரிதுயில் கொள்ள, மேய நான்மறை தொழ, நான்கு வேதங்களும் திருமாலை புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி தொழுது கொண்டிருக்க, அப்பேற்பட்ட மாயன் மாமலர் அடி வணங்கி ஏத்துவாம். இவையெல்லாம் திருமாலை பற்றி சொல்லப்பட்டது. ஆயிரம் பணாமுடி, ஆயிரம் தலை உடைய அனந்தன் ஆதிசேஷன், அவன் மீது நான்மறைகளும் தொழ அரிதுயில் கொண்டிருக்கிற திருமாலை வணங்கி ஏத்துவாம். திருமாலுக்கு இவ்வளவு சிறப்பு சொன்னவன், நான்மறை தொழ அரிதுயில் கொண்டுள்ள ஆதிசேடன் மீது உறங்குகின்ற அந்த ஆதிசேடனுக்கும் ஒரு சிறப்பு அடைமொழி தருகிறான் கம்பன். காயும் வெண்பிறை நிகர் கடு ஒடுங்கு எயிற்று ஆயிரம் பணாமுடி. எயிறு பல், கடு ஒடுங்கு எயிற்று. கடு என்றால் நஞ்சு, விஷம். விஷம் ஒடுங்கி இருக்கிற பற்கள் கொண்டவன். அந்த பற்கள் எவ்வாறு இருக்கின்றன என்றால் வெள்ளை நிறம் உடையவை. வெண்பிறை நிகர், ஒளி வீசி திகழும். காய்தல் என்றால் ஒளி வீசுதல். ஒளி வீசி திகழக்கூடிய வெள்ளை நிறமாக விஷம் ஒடுங்கி இருக்கின்ற பற்கள் உடைய ஆயிரம் தலை உடைய ஆதிசேடன் மீது உறங்குகின்ற திருமாலை வணங்குவாம் என்பது. இதுல பணம், ஆயிரம் பணாமுடி. பணம் என்றால் பாம்பு என்று சொன்னேன். திருவாசகத்தில் இதே சொல்லை பயன்படுத்தி மாணிக்க வாசகரும் சிவபெருமானை சுட்டுகிறார். கரும்பனை பச்சை கடவுள் வாழ்க, அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க. கரும்பன கச்சை, பணம் என்பது பாம்பு. கரிய நிறமுடைய பாம்பை கச்சையில் தரித்து கொண்ட கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. சிவபெருமான்
அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. திருவண்ட பகுதியில் உண்டான ஒரு சொல்லது, ஒத்த சொல்லாடல். இது எடுத்துடலாம். ஒவ்வொருவராக காப்பு செயல் சொல்லிக் கொண்டு வருகிறான். பரம்பொருள் திருமால், திருமாலுக்கு 2 பாடல்கள் சொல்லியாகிவிட்டது. அடுத்தபடியாக இவன் வாழ்த்து சொல்லுவது மகாலட்சுமி, திருமகள் இலக்குமி. அவளை வணங்கி அவளும் என்னுடைய முயற்சிக்கு காப்பாக இருக்க வேண்டும் என்று மகாலட்சுமியை துதித்து திருமகளை இலக்குமியை துதித்து கம்பன் சொல்லும் காப்பு செய்யுள் பாடல் அடுத்து வருகிறது. பாடலை பார்க்கலாம். மாதுளம் கனியை சோதி வயங்கு இரு நிதியை வாச தாது தாதுகு நறுமன்மை தாதுகு நறுமென் செய்ய தாமரை துணை மென்போதை மோது பார்க்கடலின் முன்னால் முனைத்து நற்கரத்தில் ஏந்தும் போதுதாயாகத் தோன்றும் பொன்னடி போற்றி செய்வோம். பொன்னடி போற்றி செய்வோம். அவளுடைய பொன் போன்ற திருவடி பாதகமலங்கள் கழல் அதில் வீழ்ந்து வணங்குவோம். பொன்னடி போற்றி செய்வோம். இவள் யார்? போது தாயாகத் தோன்றும். போது என்பது மலர். செந்தாமரை மலரில் இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி இலக்குமி. அவள் மாதுளங்கனியை சோதி, மாதுளம்பழத்தில் இந்த சிவப்பு நிறம் இருக்கிறதே அதுபோல ஒளி வீசி திகழக்கூடிய மேனி உடையவள். மாதுளங்கனியை சோதி வயங்கு இரு நிதியை, இரு நிதி என்பது இரு என்பதை பெரிய என்றும் இருக்கக்கூடிய, இரு நிதி என்பதை வினத்தையாக கொண்டால் என்றும் இருக்கக்கூடிய நிதி, அல்லது சங்க நிதி பதும நிதி என்ற இரு நிதி, செல்வத்திற்கு அதிபதி. எனவே மாதுளங்கனியை சோதி வயங்கு இரு நிதியை வாசத்தாது உகு நறு மென் செய்ய தாமரை துணை. துணை என்பது 2. இது லட்சுமியுடைய பாதத்தை சொல்கின்றது. 2 பாதல்கள். அதை தான் பொன்னடி என்று மீண்டும் சொல்கிறான். தாது உகு நறு மென் செய்ய தாமரை. செய்ய என்றால் சிவந்த, தாமரை போன்ற பாதங்கள், கமல பாதங்கள். மென்போதை மோது பார்க்கடலில் முன்னால் முளைத்தவள். பார்க்கடலை கடந்த போது மகாலட்சுமி வெளிப்பட்டாள். போது பார்க்கடலின் மோது பார்க்கடலின், மோதுதல் என்றால் கடைதல். பார்க்கடலை கடைந்த பொழுது முன்னால் முளைத்து நற்கரத்தில் ஏந்தும், நாங்கள் எங்கள் கரத்தால் சேவித்து கூப்பி வணங்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை வணங்குவோம் என்பது அடுத்த காப்புச்செய்கள். இதை எடுத்துடலாம். ஆக எடுத்துடலாம். கார்த்திக் ராமாவதாரம் பாட வந்திருக்கிறான். ராமனுடைய அவதாரம். காப்பிய நாயகன் இராமன். அவனை அடுத்தபடியாக முதலில் பரம்பொருள், அதன் பிறகு திருமால். ஏனென்றால் அவன்தான் ராமனாக அவதரிக்கிறான். திருமாலை வணங்கிய பிறகு உடனடியாக திருமகள் மகாலட்சுமி இலக்குமி அவளையும் வணங்கிவிட்டு 4வது காப்பு செய்யுளாக வருவது ராமனை பற்றிய துதி. பாடலை பார்க்கலாம். பராவு அரும் மறைபயில் பரம்மன் பங்கைய கராதலம் நிறை பயில் கருணை கண்ணினான் அரா அணை துயில் துறந்து அயோத்தி மேவிய இராகவன் மலரடி இறைஞ்சி ஏத்துவாம். யாருடைய காப்பியத்தை, யாருடைய அவதாரத்தை நான் பாட வந்திருக்கின்றேனோ அந்த ராகவன் மலர் அடி இறைஞ்சி, இறைஞ்சி என்றால் வணங்கி தொழுது போற்றி, ஏத்துவாம் அதை புகழ்ந்து சொல்லுவோம். ராகவன் மலரடி இறைஞ்சி ஏத்துவாம் என்பது அடுத்த காப்பு செய்யுளில் சுட்டப்படும் கடவுள் ராமன். பராவ அரும் மறை, போற்றுவதற்கு அறிய வேதங்கள். மறை என்பது வேதம். அந்த மறையானவன் பயில் பரம பங்கைய கராதலம் நிறை பயில் கருணை கண்ணினன். பங்கயம் என்பது தாமரை, தாமரை கண்ணுடையவன், கருணை கண்ணுடையவன். அவன் அரா அணை துயில் துறந்து, இப்பொழுதுதான் 2 பாடல்களுக்கு முன்பு பாடும். பாம்பனையில் பள்ளி கொண்டிருப்பவன் அவன். அந்த பாம்பனையை துறந்து பார்க்கடலில் இருந்து நீங்கி அரா அணை துயில் துறந்து
அயோத்தி மேவிய இராகவன் மலர் அடி இறைஞ்சி ஏத்துவாம் என்று ராமனுடைய பாதார விந்தங்களில் நான் வணங்கி அவன் என்னை காப்பானாக. என்னுடைய முயற்சிக்கு, ராமாயணம் எழுதும் ராமாவதாரம் சொல்லும் இந்த முயற்சிக்கு எனக்கு உறுதுணையாக, பாதுகாவலாக, காப்பாக ராமன் இருக்க வேண்டும் என்று கம்பன் வேண்டிக் கொள்ளும். அடுத்த பாடல். அடுத்த பாடல் இந்த பாடலை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். கம்பராமாயணம் முழுக்க விருத்தம் என்ற பாடல் வகைதான். 10,500 பாடல். விருத்தமெனும் முன்பாவில் உயர் கம்பன் என்று கம்பன் எழுதிய வெண்பாவாக கம்பராமாயண காப்பு செய்யுளில் இடம்பெற்றுள்ள பாடல் இது. கம்பன் எழுதிய வெண்பா. நிறைய வெண்பா எழுதியிருக்கான் கம்பன். ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போழ்வாள் என் உள்ளத்து இருப்பளிங்கு வராது இடர். இது கம்பனோட பாடல் தான், வெண்பா. ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் இந்த காப்பு செயல்களையோ மிகைப்பாடல்களையோ நீக்கிவிட்டால் வெண்பா இல்லை, அனைத்துமே விருத்தம். வெண்பா இடம்பெறுவது காப்பு செயல். கலங்காமதியும் கதிரோன் புறவி புலங்கா மணித்தேரும் போகா இலங்கா புறத்தானை வானோர் புறத்தேற விட்ட சரத்தானை நெஞ்சே தரி என்பது அடுத்த காப்பு. இதுவும் ராமனை பற்றியது. ராமனுடைய சிறப்பு கலங்கா மதியும் கதிரோன் புறவி புலன்காமணி தேரும். இந்த இரண்டும், நிலவு கலங்காமதி, கதிரோன் புறவி சூரியனுடைய குதிரைகள் பூட்டிய, புலன்கா மணி தேர் அழகிய அந்த தேர் சூரியனுடைய ரதம். போகா, திங்களும் மேலே செல்லாது, சூரியனுடைய ரதமும் இலங்கைக்கு மேலே செல்லாது. கலங்காமதியும் கதிரோன் புறவி புலன்காமணி தேரும் போகாத போகா இலங்காபுரத்தானை. வெண்பா படிக்கும்போது இலங்கா. கலங்காமதியும் கதிரோன் புறவி புலன்காமணி தேரும் போகா இலங்கா புறத்தானை வானோர் புறத்தேற விட்ட சரத்தானை என்று இலங்கா புறத்தானை ராவணனை வானோர் புறத்து ஏறவிட்ட, விண்ணுலகம் ஏறி அவனை கொன்ற அல்லது அவனுக்கு மரணம் விளைவித்த சரத்தானை, அந்த அம்பை ஏவிய ராமனை நெஞ்சே தரி, நெஞ்சே நீ உனக்குள் வைத்துக்கொள். யாரை? ராமனை. ராமன் என்ன செய்தான்? இலங்காபுரத்தானை வானோர் புறத்து ஏற்றினான். இலங்காபுரத்தானை, அது எப்பேற்பட்ட இலங்கை? கலங்காமதியும் கதிரோன் புறவி புலன்காமணி தேரும் புகாத இலங்கை. காப்பு செய்யுளில் இது எடுத்துடலாம். காப்பு செய்யுளில் வெண்பாவில் இலங்கை நகரத்திற்கு மீது கதிரோன் செல்ல மாட்டான் என்று வெண்பாவில் சொன்ன கம்பன், நான் சொன்னது போல இந்த மிகைப்பாடல்களையோ காப்பு செயல்களையோ கம்பராமாயணத்தின் ஒரிஜினல் பாடல்களாக பலர் கொள்வதில்லை. இவையெல்லாம் பாலகாண்டத்தின் மிகை செயல்களாக, பாயிரத்தை மிகை செயல்களாகத்தான் எல்லா பதிப்புகளிலும் தரப்பட்டிருக்கின்றன. வெண்பாவில் இலங்கை மீது கதிரவன் செல்ல மாட்டான் என்று சொன்ன கம்பன் விருத்தத்தில் அதை சுந்தரகாண்டத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறான். இலங்கை நகர் மீது கதிரோன் செல்ல மாட்டான், அவனுக்கு பயம் என்று. அதை அனுமன் சொல்கிறான். இலங்கையை சுற்றி பார்க்கும் பொழுது ஊர் தேடு படலத்தில் சுந்தரகாண்டத்தில் அனுமன் சொல்லும் ஒரு வார்த்தையாக, அனுமன் கண்ட ஒரு காட்சியாக கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடலில் அதை போடலாம். வால் கரங்கு கால் புகா கதிரவன் ஒளி புகா மரளி மரம் புகாது இனி வானவர் புகார் என்கை வம்பே திறம்பு காலத்துள் யாவையும் சிதையனும் சிதையா அறம் புகாது
இந்த அணிமதில் கிடக்கை நின்று அகத்தின் என்பது அனுமனுடைய அப்சர்வேஷன். கரங்கு கால் புகா, கால் என்பது காற்று. கதிரவன் ஒளி புகா, மரளி மரம் புகாது, அறம் புகாது என்று இலங்கையை வர்ணிக்கும் பொழுது கதிரவன் ஒளி புகா என்று அதையும் பதிவு செய்கிறான். தொடர்பு கருதி அந்த பாடலையும் இங்கே பார்த்தோம். மீண்டும் காப்புச்செய்யுள் அடுத்த பாடல். இந்த பாடலை எடுத்துடலாம், வேண்டாம் ப்ளீஸ், நான் சொன்னப்புறம் போடுங்க. இந்த காப்புச் செயல்களை நான் ஏன் இவ்வளவு விவரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? ரொம்ப நாளைக்கு முன்னால், ஒரு 10-15 வருஷம் இருக்கலாம், சோசோமி ஐயா ஒரு மீட்டிங்கில் சொல்லும் பொழுது அடுத்து வரும் பாடலை நான் கேட்டேன். அசந்து போனேன் அந்த பாடலை கேட்டு. அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு அவ்வளவு நல்ல பாடல். யான் பெற்ற பேறு பெருகையும் வையகம் என்று உங்களுக்கும் அதை எடுத்து சொல்ல வேண்டும். கம்பராமாயணத்தில் உள்ள மெயின், அதாவது கம்பராமாயணத்து பாடல்களாக மட்டுமே ஒப்புக்கொள்ள பாடல்களை சொல்லிக்கொண்டே போனால் பல அரிய பாடல்கள் மிகைப்பாடல்களில் இருப்பதால் விடுபட்டு போகும் என்பதால் அவற்றை உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு என்னோட ஆசை பற்றி அறையில் உற்றேன் இந்த பாடலையும். அற்புதமான ஒரு பாடலுங்க. கம்பர் சொல்லும் கருத்து இதுதான். நான் ராமனை பணிகிறேன், திருமாலை பணிகிறேன், சிவனை பணிகிறேன், கடவுளை பணிகிறேன், நாராயணனை பணிகிறேன் என்றே வைத்துக் கொள்ளலாம். நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது யாரும் வெறுங்கையோடு போறது இல்லை. ஏதாவது பொருள் கொண்டு போகிறோம், பூமாலை வாங்கி கொண்டு போகிறோம், பழங்கள் வாங்கி கொண்டு போகிறோம். ஏதாவது விசேஷமா இருந்தால் நம்மளே கோயிலில் சொல்லி பிரசாதம் நம்மளே போட சொல்றோம் என்று பெருமாளுக்கு படைப்பதற்காக நைவேத்தியம் அல்லது படையல், அதற்கு மற்றொரு பெயர் ஆராதனை. சுவாமிக்கு ஏதாவது ஆராதனை பண்ணணும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். கம்பனும் ஆசைப்படுகிறான். நாராயணனுக்கு நான் ஏதாவது ஆராதனை செய்ய வேண்டும், நாராயணனுக்கு என்னுடைய படையலாக, என்னுடைய அன்பளிப்பாக, என்னுடைய நைவேத்தியமாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று கம்பன் ஆசைப்படுகிறான். நாராயணன் என்ன கொடுக்க முடியும்? பணங்காசு கொடுக்க முடியுமா? அவன் லட்சுமியின் கணவன், செல்வத் திருமகள், அவளுடைய கணவன், அவளுடைய நாயகன், நாதன், லக்ஷ்மி காந்தன். அவனுக்கு நம்ம என்ன பணம் கொடுத்துட முடியும்? அட என்னதான் கொடுக்க முடியும்? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. கடவுளுக்கு நைவேத்தியம், கடவுளுக்கு ஆராதனை, கடவுளுக்கு படையல் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஏதாவது பொருளை எடுத்துக்கொண்டு போகிறோம், எதையாவது கொண்டு கொடுக்கிறோம். எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அன்றாட செயல். கம்பன் பெருமாளுக்கு ஏதாவது தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்புறம் யோசிச்சு பார்க்கணும், பெருமாளுக்கு நம்மால் என்ன கொடுத்து விட முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம கொடுத்து அவர் கொண்டு சேர்க்க போறது இல்லை. அவரிடம் இல்லாதது ஏதாவது இருந்தால் அதை அவருக்கு கொடுக்க முடியும். நாராயணனிடம் இல்லாததை நாம் நாராயணனுக்கு கொடுக்க முடியும். ஆனால் நாராயணனிடம் இல்லாத ஒரு பொருள் நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு முக்கியம். பொருள் நம்மகிட்ட இருக்கணும், ஆனா நாராயணன் இல்லாம இருக்கணும். நம்மிடம் உள்ள நாராயணனிடம் இல்லாத ஒரு பொருளை நான் பெருமானுக்கு ஆராதனையாக, நைவேத்தியமாக படைக்கின்றேன் என்று கம்பன் சொல்கிறான். நம்மிடம் இருக்க வேண்டும்,
இறைவனிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்மகிட்ட நிறைய இருக்கிற ஒரு பொருள், பெருமான்கிட்ட இல்லாத ஒரு பொருள், கம்பன் சுட்டும் பொருள் நம்முடைய அறியாமை. நம்மகிட்ட நிறைய இருக்கு அறியாமை, பெருமாள்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ நம்மளிடம் ஏராளமாக கொட்டி கிடக்கும், அள்ள அள்ள குறையாமல் கொட்டி கிடக்கும் அறியாமை. இதை தவிர பெருமாளுக்கு அவன்கிட்ட இல்லாத இந்த ஒரு பொருளாக தேடி பார்த்து நான் கொடுக்கிறேன் என்று கம்பன் ஒரு பாடலை பதிவு செய்கிறான். அன்பார்ச்சுனேட்லி மிகைப்பாடலாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது, காப்புச் செய்யுளில் அமைந்திருக்கிறது. நாராயணனுக்கு நான் கொடுக்க விரும்புவது என்னிடம் ஏராளமாக கொட்டி கிடப்பது, அவனிடம் கொஞ்சம் கூட இல்லாதது என்னுடைய அறியாமை மட்டுமே என்று கம்பன் ஒரு பாடல் சொல்கிறான். பாடலை பார்ப்போம். நாராயணாய நம என்னும் நல் நெஞ்சர் பாராளும் பாதம் பணிந்தேத்தும் ஆரறியேன், காராளும் மேனி கருணாமூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே. என்ன ஒரு பாடல் பாருங்க நீங்க. பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பது எனக்கு தெரியாது, ஏத்தும் ஆறு அறியேன். பாராளும் பாதம் பணிந்து இந்த உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கின்ற அந்த பெருமாளுக்கு அவனை பணிந்து ஏத்துகின்ற ஆறு, ஆறு என்பது மார்க்கம், வழி, பாதை. அந்த ஆறு அறியேன், எனக்கு தெரியாது. ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்ன, பாராளும் பாதம் பணிந்து நல் நெஞ்சர் ஏத்துகிறார்கள். நல் நெஞ்சர், நல்ல நெஞ்சர், நல்ல அறிவுடையவர் என்று வைத்துக் கொள்ளலாம். சான்றோர்கள் நல் நெஞ்சர் நாராயணா என்று சொல்லி பாராளும் பணிந்து ஏத்துகிறார்கள். அந்த ஆறு நான் அறியேன். நாராயண நம என்னும் நல் நெஞ்சர் அவர்கள் பாராளும் பாதம் பணிந்து ஏத்துகிறார்கள். அந்த ஆறு நான் அறியேன். ஆனால் பெருமாளை நான் வழிபடப் போகிறேன், அவருக்கு ஒரு படையல் கொண்டு வந்திருக்கிறேன், அவருக்கு ஒரு நைவேத்தியம் கொண்டு வந்திருக்கிறேன். காராளும் மேனி கருணாமூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே என்று என்னிடம் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது, பெருமாளிடம் இல்லவே இல்லை, அதை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று காப்புச் செய்யுளில் கம்பன் வழங்கியுள்ள பாடல். நாராயண நம என்னும் நல் நெஞ்சர் பாராளும் பாதம் பணிந்தேத்தும் ஆரறியேன், காராளும் மேனி கருணாமூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே என்பது காப்புச் செய்யுளில் உள்ள ஒரு பாடல். அடுத்த பாடல் காப்புச் செய்யுள் தொடர்கின்றது. மொத்தம் 14 செய்யுள் என்று சொன்னேன். அடுத்த பாடல் ராமனை பற்றி கதை முழுவதுமே சொல்லிவிடுகிறான் இந்த இடத்தில். அப்பேற்பட்ட ராமனை நான் வணங்குகிறேன் என்று இந்த பாடல் ராமாயணத்தை அப்படியே ஒரு சுருக்கமாக சொல்லிவிடுகிறான் கம்பன். பராவரும் இராமன் பராவரும் ராமன் மாதோடு இளவல் பின்படர காண்போய் விராதனை கரனை மானை கவந்தனை வென்றி கொண்டு மராமரம் வாலி மார்பம் துளைத்து அணை வகுத்து பின்னர் இராவணன் குலமும் போன்ற எய்து உடன் அயோத்தி வந்தான் என்று ராமாயணம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். பராவரும் ராமன், ராமனுடைய புகழை எல்லாம் சொல்லிவிட முடியாது, போற்றிவிட முடியாது. பரவ அரும் ராமன், பரவ அரும் புகழுடைய, பரவ அரும் கீர்த்தியுடைய, பரவ அரும் சீருடைய ராமன் அவன் மாதோடு சீதையோடு இளவல் பின் தொடர, இளவல் பின்படர, லக்ஷ்மன் பின்னால் வர, கான் போய் கானகத்திற்கு போய் அங்கே விராதனை கரனை மானை மாரீசனை கவந்தனை எல்லோரையும் வெற்றி கொண்டு அதன் பிறகு மராமரம் துளைத்து பின் வாலி மார்பம் துளைத்து வராமரம் மராமரம் வாலி மார்பம் துளைத்து அணை வகுத்து
சேதுபந்தனம். பின்னர் இராவணன் குலமும் போன்ற எய்து, அம்பு எய்து அயோத்தி மீண்டு வந்தான் என்பது அடுத்த காப்புச்செய்யுள் பாடல். அடுத்த பாடல். இந்த பாடலை எடுத்துடலாம். ராமன் ஸ்ரீரங்கத்தில் கம்பராமாயணம் அரங்கேற்ற வந்த பொழுது அங்கிருந்த பலரும் நம்மாழ்வாரை பாடாமல் இப்படி காப்பியம் நிறைவு பெறும் என்று ஒரு ஆட்சேபனை வைத்ததாக வினோதர் சமஞ்சரி சொல்லுகிறது என்று ஞாபகம். எனவே குறிப்பாக நம்மாழ்வாரை காப்பு செய்யுளில் ஒரு கடவுளாக, காப்பு செய்யுளில் இடம்பெறக்கூடிய பலருள் நம்மாழ்வாரும் இருக்க வேண்டும் என்று குறுகைநாதன் என்பது நம்மாழ்வாருக்கு கம்பன் சொல்லும் அடைமொழி சூட்டு. அவரை புகழ்ந்து, நம்மாழ்வாரை புகழ்ந்து அவர் காப்பாக இருக்கட்டும் என்று சொல்லும் பாடல் அடுத்த பாடல். பாடலை போடலாம். இல்லை, இதுக்கு முந்தின பாடல். தருகை நீண்ட தயரதன். தருகை நீண்ட தயரதன் தன்னரும் இருகை வேழத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரைமிசை செப்பிட குறுகை நாதன் குறை கடல் காப்பதே. குறை கடல் காப்பதே. குறை சின்னரா போடணும். குறைத்தல் என்றால் ஒலி எழுப்புதல், ஒலித்தல். கடல் என்பது காலில் அணியக்கூடிய வீரக்கடல் அல்லது சிலம்பு போன்ற. குறை கடல் காப்பதே. நம்மாழ்வார் காக்க வேண்டாம், அவருடைய காலில் இருக்கக்கூடிய அந்த அணிகலன் காப்பாக இருந்தால் போதும். யாருடைய காலில் இருக்கக்கூடிய கடல்? குறுகைநாதன் நம்மாழ்வார். எதற்கு காப்பாக இருக்க வேண்டும்? ராகவன் தன் கதை திருகை வேலை தரைமிசை செப்பிட. ராகவன் தன் கதை, ராமனுடைய கதை, ராமாவதாரம், ராமாயணம். அதை வேலை தரை, வேலை என்பது கடல், தரை என்பது உலகம், திருகை என்பது சூழ்ந்த சுற்றி இருக்கின்ற, தரையெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய கடல்களால் சூழப்பட்ட இந்த மண், அதன் மிசை, அதில் உள்ளவருக்கு செப்பிட, நான் சொல்வதற்கு குறுகைநாதன் குறைகடல் காப்பாக இருக்கட்டும். எதை சொல்ல? ராகவன் தன் கதை. இந்த ராகவன் எப்படிப்பட்டவன்? தருகை நீண்ட தயரதன் தன் அரும் இருகை வேழத்து ராகவன். கை என்பது பொதுவாக யானையுடைய தும்பிக்கையை குறிக்கிறது. இருகை வேழம், இரண்டு தும்பிக்கை உடைய யானையை போல, ராமனுடைய இரண்டு கைகளும் யானையுடைய தும்பிக்கைகள் போல இருக்கின்றன. வலுவானவை, வலிமை மிக்கவை. ஸோ இருகை வேழத்தி ராகவன் என்பது ராகவனுக்கு கம்பன் தரும் ஒரு சூட்டு. இவன் யாருடைய மகன்? தருகை நீண்ட தயரதன். தருகை, தருகை வினைத்தொகை, தந்தகை, தரப்போகும் கை, தரவிருக்கும் கை, தந்து கொண்டிருக்கின்ற கை. தருகை நீண்ட தயரதன், பெரிய கொடைவள்ளல். அவனுடைய தன்னரும் இருகை வேழத்து ராகவன், அவனுடைய புதல்வனாகிய ராகவன், அவனுடைய கதையை சொல்ல, இந்த உலகத்திற்கு, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தாருக்கு நான் சொல்ல, குறுகைநாதன் குறை கடல் காப்பதே. அடுத்த பாடல். இது பாடலை எடுத்துடலாம். நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே போனேன். காப்பு செய்யுள்கள், மிகைப்பாடல்கள் இவற்றை ஒரு கட்டத்தில் பார்க்கத்தான் வேண்டும் என்று. கம்பராமாயணத்தில் மிக பிரபலமான ஒரு பாடல் அனுமன் துதி. நம்மில் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான, மிகவும் பிரபலமான, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி தந்தார்னு ஞாபகம். 5 வயசுலையோ 4 வயசுலையோ. மிக பிரபலமான பாடல், அனுமனை பற்றிய பாடல். பஞ்சபூதத்தையும் உள்ளடக்கிய நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் என்று இவை அனைத்தையும் உள்ளடக்கிய அனுமனை பற்றிய ஒரு துதியாக வரக்கூடிய பாடல். எனக்கு இன்னும் ஏன் மிகைப்பாடலாகவே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று புரியவில்லை. ஏனென்றால் காப்புச் செய்யுளாக இருப்பதால், எல்லா காப்புச் செய்யுள்களும் மிகைப்பாடல்களாக ஒதுக்கப்பட்டு வைப்பதால் இந்த பாடலும்
அந்த குழுவில் சேர்க்கப்பட்டு மிகைப்பாடல் என்று ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்று தோன்றுகிறது. கம்பனுடைய வேறு எந்த பாடல்களுக்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு அற்புதமான பாடல். அடுத்த பாடல் பார்க்க போகிறோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான். பாடலை போடலாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியர்க்காக ஏகி. இது ஆரியர்க்குன்னு இருக்கு, 2 வருஷம் இருக்கு. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். நம்மை காப்பான், காப்பு செய்யுள். எனவே காப்பான். யார் நம்மை காப்பான்? நமக்கு வேணுங்கிற எல்லாவற்றையும் தந்து நமக்கு நலன்கள் எல்லாம் சேர்த்து நன்மையெல்லாம் சேர்த்து அவன் நம்மை அழித்து காப்பான். அந்த ஆஞ்சநேயன் நம்மை அழித்து காப்பான். அவன் யார்? அவன் அஞ்சிலே ஒன்று பெற்றான். வாயு அஞ்சிலே ஒன்று, பஞ்சபூதங்களில் ஒன்று காற்று. காற்றின் மைந்தனாக அவதரித்தான். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி, கடலை தாவி. அஞ்சிலே ஒன்று நீர். அஞ்சிலே ஒன்றை தாவி. வாயுவின் புத்திரனான அனுமன் கடலை தாவி. அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக. ஆறாக என்பது ஆறு ஆக. ஆறு என்பது செல்கின்ற வழி, மார்க்கம். வாயு மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக தாண்டி சென்றான். எனவே அஞ்சிலே ஒன்று பெற்றான் வாயு. அஞ்சிலே ஒன்றை தாவி தண்ணீர் கடலை தாவி. அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆகாய மார்க்கமாக ஆரியர்க்காக ஏகி என்பது ஒரு பாடம். ஆருயிர் காக்க ஏகி என்பது ஒரு பாடம். பாடபேதம். ஆரியர்க்காக, ராமலட்சுமணருக்காக. ஆருயிர் காக்க ஏகி, சீதையினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஏகி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு. அஞ்சிலே ஒன்று பூமி. பூமியில் இருந்து வந்தவள் சீதை. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், இலங்கை பகைவர்கள் அரக்கர்கள், அவர்களுடைய ஊரில் அஞ்சிலே ஒன்று நெருப்பு. அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அவன், அந்த அனுமன் நம்மை அழித்து காப்பான். நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா நன்மைகளையும் நமக்கு செய்து அவன் நம்மை அழித்து காப்பான். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியர்க்காக ஏகி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில். அணங்கு என்று நான் படித்த பாடம். அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான் என்று காப்புச் செய்யுளாக அனுமனை குறித்து கம்பன் தந்த பாடல் இது. மிகைப்பாடலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ரெகுலர் பாடல்களில் கம்பன் பாடல்களாக இது கருத்தில் கொள்ளப்படவில்லை சான்றோர்களால். அடுத்த பாடல், இதுவும் அனுமனை குறித்த பாடல். காப்பு. அனுமன் எனக்கு காப்பாக இருக்க வேண்டும் என்ற முயற்சிக்கு என்று எவ்விடத்தும் ராமன் சரிதையாம் அவ்விடத்திலும் அஞ்சலியத்தனாய் பவ்வமிக்க புகழ் திரு பார்க்கடல் தெய்வதாசனை சிந்தை செய்வாமரோ. அனுமனுக்கு கம்பன் கொடுக்கும் அடைமொழி சுட்டு தெய்வதாசனை. தாசன் அனுமனுக்கு உண்டான அற்புதமான ஒரு வார்த்தை. தெய்வதாசன் ராமதாசன். சிந்தை செய்வாமரோ, அவனை துதித்து கொண்டே இருப்போம். எவ்விடத்தும் ராமன் சரிதையாம் அவ்விடத்தும் அஞ்சலியத்தனாய். ராமாயணம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து இருப்பார் என்பது மரபு, ஒரு நம்பிக்கை. எவ்விடத்தும் ராமன் சரிதையாம் அவ்விடத்திலும் அஞ்சலி செய்து கொண்டு இருப்பான். அவன் பவ்வம். பவ்வம் என்பது கடல். பவ்வம் மிக்க புகழ் உடையவன் அல்லது அந்த புகழுடைய திருப்பார்க்கடல் தெய்வதாசன். பார்க்கடலில் தோன்றிய தெய்வம் திருமால், அவனுடைய தாசன் என்று அனுமனை குறித்த மற்றொரு சுட்டாக மற்றொரு காப்பு பாடலாக வருகிறது. அடுத்த பாடல், பொதுவாக காப்பு செயல்கள்
பல இடங்களிலும் பல நூல்களில் பார்த்தால் முதலில் விநாயகரை தொழுது ஆரம்பிப்பார்கள். அடுத்தபடியாக வருவது கலைமகளாக இருக்கும். இங்கே கலைமகள் மிகவும் பின்னால் வந்திருக்கிறாள். அடுத்த காப்பு செய்யுளாக கம்பன் யாருடைய காப்பு, யார் எனக்கு காப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறானோ அவள் கலைமகள் சரஸ்வதி. புத்தகம் படிகமாலே குண்டிகை புத்தகம் படிகமாலே குண்டிகள் பொருள் சேர் ஞான வித்தகம் தரித்த செங்கை விமலையை அமலை தன்னை மொய்த்த கொந்து அழகு பார முகிழ் முலை தவளமேனி மைத்தரு கருங்கண் செவ்வாய் அணங்கினை வணங்கல் செய்வோம். சரஸ்வதியை வணங்கல் செய்வோம். சரஸ்வதிக்குரிய அடையாளமாக புத்தகம், ஸ்படிகமாலை, குண்டிகை என்பது கமண்டலம், புத்தகம் படிகமாலை குண்டிகை பொருள் சேர் ஞான வித்தகம் தரித்தவள், ஞான வித்தகம் தரித்தவள், தரித்த செங்கை விமலையை, விமலை மலமில்லாதவள், அமலை அமலன் அதுவும் மலமில்லாதவள், அவளை, அவள் எப்பேற்பட்டவள் என்றால் மொய்த்த கொந்து அழகபார, கொந்து என்பது கொத்து, முகிழ் முலை, அழகம் என்பது தலைமுடி கூந்தல், பெரிய கூந்தல் உடையவள், முகிழ்ந்தான மார்பகம் உடையவள், தவள மேனி உடையவள், என்னெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டா வர்ணித்து கொண்டே போகிறான். மைத்தகு கருங்கண் செவ்வாய் தவளமேனி முகிழ்முலை அழகபாரம் என்று சரஸ்வதியினுடைய மேனி வண்ணத்தை கம்பன் சுட்டி ஒவ்வொன்றாக விளக்கி அதை அப்பேற்பட்ட சரஸ்வதியை, தவளம் என்பது வெண்ணிறமான திருமேனி, புத்தகம் படிகமாலை குண்டிகை பொருள் சேர் ஞான வித்தகம் தரித்த செங்கை விமலையை அமலை தன்னை மொய்த்த கொந்து அழகபார முகிழ்முலை தவளமேனி மைத்தகு கருங்கண் செவ்வாய் அணங்கினை வணங்கல் செய்வோம் என்று சரஸ்வதியை காப்பு கடவுளாக வைத்து கம்பன் பாடுகிறான். அடுத்த பாடல் விநாயக கடவுளை காப்பு கடவுளாக வைத்து கம்பன் பாடுகிறான். தழை செவி சிறுகண் தாழ்கை தந்த சிந்தூரமும் தாரை மழை மதத்தருகண் சித்திர வாரண முகத்து வாழ்வை இழை இடை கலச கொங்கை இமகிரி மடந்தை ஈன்ற குழவியை தொழுவன் அன்பால் குறைவு அற நிறைக என்றே. என்னுடைய காப்பியத்தில் குறைகள் என எதுவும் இருக்கக்கூடாது. என்ன இருக்க வேண்டும்? நிறைகள் ஏராளமாக இருக்க வேண்டும். குறைவு அற நிறைக, எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறை ஏராளமாக இருக்க என்று தொழுவன் வணங்குகிறேன். யாரை? இமகிரி மடந்தை ஈன்ற பார்வதி தேவி, இமகிரி மடந்தை ஹிமவானுடைய மகள், இமகிரி மடந்தை ஈன்ற குழவியை தொழுவன். அவள் எப்படிப்பட்டவள் என்றால் இழை இடை கலச கொங்கை, மார்பகம் சொல்லப்படுகிறது. இடையில் இழை, இழை என்பது அணிகலன், நகை, நகை பூண்டவள், கலசம் போன்ற மார்பகம் உடையவள். இழை இழ கலச கொங்கை இமகிரி மடந்தை ஈன்ற குழவியை தொழுவன் அவனுடைய அன்பால் குறைவு அற நிறைவே பெருக வேண்டும் என்பது. இந்த இமகிரி மடந்தை இந்த குழவி எப்படிப்பட்டது என்றால் தழை செவி சிறுகண் தாழ்கை தந்த சிந்துரமும் தாரை மழ மத தருகன், தருகன் என்பது வலிமை, சித்திர வாரண முகத்து வாழ்வை, ஆனை முகத்தோன், அவனை தொழுகிறேன், அவன் எனக்கு காப்பாக அமையட்டும் என்று எடுத்துடலாம். இவ்வளவு பேரையும் பாடல் எடுத்துடலாம். இவ்வளவு பேரையும் காப்பாக கம்பன் சொல்லியிருக்கிறான். பரம்பொருள், திருமால், இலக்குமி, ராமன், ராமனை பல பாடல்களில் ராமனை பற்றி சொல்லியிருக்கிறான். அனுமன், சரஸ்வதி, விநாயகர், இறுதியாக சிவபெருமானையும் காப்பாக இருக்க வேண்டும் என்று கம்பன் வேண்டிக் கொள்கிறான். இந்த 14வது பாடல் இத்துடன் காப்பு செயல்கள் நிறைவு பெறுகின்றன. 14வது பாடலை பார்க்கலாம். பாடல் போடலாம் கார்த்திக். அடுத்த பாடல்
எக்கணக்கும் இறந்த பெருமையன் பொக்கணத்தன் புலியதல் ஆடையன் முக்கணத்தன் வரம்பெரு மூப்பனை அக்கணத்தின் அவன் அடி தாழ்ந்தனம். எக்கணக்கும் இறந்த பெருமையன், இவனுடைய காலம் தோற்றம் சுயம்புவாக தோன்றுவன், சிவபெருமானுக்கு அம்மையிலி அப்பனிலி. ஸோ எக்கணக்கும் இறந்த பெருமையன், எல்லா கணக்குகளையும் கடந்த பெருமையுடையவன். பொக்கணத்தன், இது ஒரு புதுமையான வார்த்தையாக இருந்தது எனக்கு. பொக்கணம், பொக்கணம் என்பது திருநீற்று பை என்று சொல்கிறார்கள் அகராதிக்குப்படி. திருநீற்று பையை உடையவன். புலி அதழ் ஆடையன், அதழ் என்பது தோல், புலியினுடைய தோலை ஆடையாக கொண்டவன். முக்கண் அத்தன், மூன்று கண்ணுடைய தகப்பன் அச்சன். வரம்பெற்ற மூப்பனை, மூப்பன் எல்லோருக்கும் மூத்தவன், காலகாலமாக இருப்பவன். என்று பிறந்தான் என்று சொல்ல முடியாது, பிறப்பே கிடையாது, பிறப்பிலி இறப்பிலி. அக்கணத்தின் அவன் அடி தாழ்ந்தனம் என்று சிவபெருமானை வணங்கி நான் என்னுடைய நூலை தொடங்குகின்றேன் என்பது காப்பு செய்யுளின் இறுதி பாடல், 14வது பாடல். இதை எடுத்துடலாம். ஒரு சிறு விஷயம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதை பதிவு செய்வது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. ஒன்று, வழக்கமாக நான் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் என்று சொன்னவுடன் பலர் எழுந்து போகிறார்கள் அல்லது வெளியேறி விடுகிறார்கள் என்று எண்ணுகிறேன். இன்று அவர்களையும் தயவு செய்து இருக்க சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னுடைய வகுப்பு முடிந்த பிறகு உடனடியாக கிளம்பி விடாதீர்கள், தயவு செய்து தொடர்ந்து இருங்கள். நான் என்னுடைய வகுப்பை முடிக்கிறேன், கருத்துக்கள் சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது சிலர் போய்விடுகிறார்கள். அவர்களையும் இந்த முறையில் இருக்க சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புவது, ஐ வாண்ட் டு ஷேர் இட், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது. உலகம் முழுவதும் நல்லவர்களே நிறைந்திருக்கிறார்கள். ஏதாவது கொஞ்சம் மாறுதல் இருந்தால் அது ஒரு சின்ன அப்ரேஷன், அது அப்ரேஷன்னு சொல்லி தள்ளிவிடணுமே ஒழிய, உலகத்தில் உள்ள எல்லோரும் நமக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிறார்கள். தெய்வம் மடிமுந்துருத்து என்று திருவள்ளுவர் சொல்லுவார். செயல் முடிக்க ஒருவன் தன் குடி பெயர, தன் குடியின் புகழ் விளங்க ஒருவன் உழைப்பானாயானால் தெய்வம் வரிந்து கட்டி கொண்டு அவனுக்கு உதவி செய்ய வரும் என்பது ஒரு குறள். அதை நான் இன்று உணர்ந்தேன். நான் இப்போ ஜெய்ப்பூரில் இருக்கேன், ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். ஒரு நவம்பர் ஃபுல்லாக ஐ வாஸ் இன் குஜராத், அக்டோபர் ஃபுல்லாக ஐ வாஸ் இன் குஜராத், நவம்பர் ஃபுல்லாக ஐ ஆம் இன் ராஜஸ்தான். ஒவ்வொரு கம்பன் வகுப்பும் ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்து நடைபெற்று கொண்டிருந்தன. ஒரு குறிப்பிட்ட வகுப்பு குஜராத்தில் இருக்கும்போது ரொம்ப மோசமாக போச்சு, வைஃபை சரியா இல்லை. இன்ஃபேக்ட் முகுந்தன் செட், ராஜன் யூ கேன் க்ளோஸ் த கிளாஸ், அந்த மாதிரி ஏதோ சொன்னார். தட்டு மாதிரி ஒரு மாதிரி அந்த கிளாஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஐ பிகேம் லிட்டில் பிட் அலர்ட். ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் போனோன்னா முதல்ல வந்து டெல் மீ வாட் இஸ் யுவர் வைஃபை ஸ்ட்ரென்த். சில ஹோட்டலுக்கு ஐ செட் தட் ஐ வாண்ட் எ மினிமம் ஆஃப் 100 Mbps ஸ்ட்ரென்த், பேண்ட்வித், ஹை ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். சில ஹோட்டலில் தே எனேபிள், சம் ஹோட்டல்ஸ் they went out of the way. So somebody gave me a dongle and somebody fitted some extra appurtenance to the router in the room எல்லாம். I came to உதய்பூர், செவ்வாய்க்கிழமை வந்தேன். வந்து இறங்கின உடனே முதல் வேலை ரூமுக்குள்ளே போய் ஐ ஹவ் ஃபவுண்ட் சம்படி டோல்ட் மீ எப்படி வைஃபை ஸ்ட்ரென்த் பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ போய் என்னுடைய ஹோட்டல் வைஃபை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தேன். தட் வாஸ் 1 Mbps. I talked to the hotel IT. Do you have any IT guy? No, we don't have any IT guy. How to enhance the Wi-Fi strength and bandwidth, speed, etc. They said they cannot do.
I knew that that will be a catastrophe if I continue with that 1 Mbps speed. So I wanted to do something. இதுக்கு முன்னால் ஒரு தடவை நான் கிளாஸ் எடுத்த போது ஐ வாஸ் இன் தரிசனந்தோப்பு, தமிழ்நாட்டில் கடைசியில் நாகர்கோவில் பக்கம். எங்கள் அக்காவை ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். அங்கே ஆப்வியஸ்லி இட் வாஸ் ஏ ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஹோம். தே டிடன்ட் ஹேவ் எனி வைஃபை எக்ஸெட்ரா. ஸோ ஐ வெண்ட் நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவுக்கு போய் அங்கேருந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன். ஸோ உதய்பூரில் வென் ஐ ஃபோன் தட் இட் இஸ் லைக் தட் ஐ கால். யாரும் கிடையாது, சும்மா நெட்டில் போய் ரெக்கார்டிங் ஸ்டூடியோஸ் நியர் மீ அப்படின்னு போட்டு ஒரு ஆளை கூப்பிட்டேன். அர்பன் ஜெயின் அப்படின்னு ஒரு பையன். அவன் வந்தான். ஐ எக்ஸ்பிளைன்ட் ஆல் மை டீட்டெயில்ஸ். இது வந்து 5 வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கிளாஸ் டு பி அ ஃபெயில்யூர். I am taking this class, whether it is, I have taken this class from Germany, நியூயார்க், கலிஃபோர்னியா, எங்கே இருந்தாலும் 5 வருஷமாக ஒரு வியாழக்கிழமை விடாமல் போய் கொண்டிருக்கிறது. I must have the class with high Wi-Fi. Then he said that, எங்கிட்ட I cannot guarantee. I have a friend of mine who runs a virtual office. சர்வ் கார்ப்னு ஒன்று இருக்குது, வி ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தே ஆர் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ப்ரொவைடர், பட் வர்ச்சுவல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ப்ரொவைடர். அவனை உங்களுக்கு கோத்து விடுறேன், நீங்கள் அவனை போய் பேருங்க அப்படின்னாரு. அந்த பையன் பேர் சிராக் மேத்தா. ஐ கால் ஹிம். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் தட் ஐ வாண்ட் high Wi-Fi facility. Can you create that in my hotel or whatever it is? He said, sir, please come to my place. I will give you exclusive cabin. அங்கே உட்காந்து தான் இப்போ பேசின்னு இருக்கேன். And I will give you minimum 200 Mbps speed. And I have a backup power also. So even if the grid power fails, I have an augment power. Please conduct the class from here. அப்படின்னு he called me and said that please come. I said, how much you charge per hour? I may require it for about roughly 3 hours from 4 p.m. to 7 p.m. on Thursday. I mean, sir, you said you are going to conduct Ramayana class. How can I charge you money? நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து ராமாயண கிளாஸ் எடுக்கிறது எனக்கு பெருமை சார். என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்து ராமாயணம் கிளாஸ் நடத்தப்படுகிறதுங்கிற ஒரு பாக்கியம், அந்த ஒரு பேரு எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஹவு கேன் ஐ சார்ஜ் யூ? I told, the world is full of good people. Hats off to Chirag Mehta, who is the provider of this service, free of cost. And he is so happy that from his office, Ramayanam class is being conducted. And இந்த என்னுடைய ஆஃபீஸில் ராமாயண கிளாஸ் நடத்தக்கூடிய அளவுக்கு என் ஆஃபீஸுக்கு புகழும் பெருமையும் கிடைக்கிறதுனா அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஹவு கேன் ஐ சார்ஜ் யூ என்று அந்த அளவுக்கு the world is full of good people. பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். தெய்வம் மடிதட்டி முந்துரும் என்று வள்ளுவன் சொன்னது போல, I want to record this specifically in praise of, as a thanksgiving. இன்னைக்கு அதுதான் தேங்க்ஸ் கிவிங். சங்கரையர் சொன்னார், இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு ஐ வாண்ட் டு கிவ் ஆல் மை தேங்க்ஸ் டு சிராக் மேத்தா அண்ட் ஐ வாண்ட் டு சே திஸ். இது வந்து ஒன்று. அடுத்தது, இன்னும் சற்று நேரத்தில் வகுப்பு நான் முடிக்கும் பொழுது அதன் பிறகும் எல்லோரும் இருந்து தொடர்ந்து வகுப்பில் இருக்க வேண்டும் இன்றைக்கு என்று கேட்டுக்கொள்கிறேன். ரவி, வி வில் கம் பேக் டு யூ. கை தூக்கியிருக்கீங்க பார்த்தேன். நிறைய வேணும்னு தூக்கினீங்களா ஆர் பை எற தூக்கிட்டீங்களா தெரியும். எவ்ரிபடி வில் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் வென் ஐ ஃபினிஷ் திஸ். ஸோ கம்பன் எழுதிய காப்பு செய்யுள்கள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. அடுத்தபடியாக, இதுவும் உங்களுடைய இஷ்டம்தான், கம்பனை பற்றிய ஏராளமான தனியன்கள் எவ்வாறு காப்பு செய்யுளில் 5 1 பெற்றான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறதோ அதுபோல பல சிறப்பான தனியன்கள் கம்பனை பற்றி. இவை கம்பன் பாடியவை அல்ல, கம்பனை பற்றி பிறர் பாடியவை.
அதில் அந்த காலத்தில் பாடினவன் நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலத்தில் பாடினவங்களையும் கொஞ்சம் சொல்லலாமான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. தட் வி வில் டிசைட் as we go by. ஸோ கம்பன் பற்றிய தனியன்கள் அதை இப்பொழுது துவங்குகின்றோம். முதல் பாடல் போடலாம். இதுவும் ஒரு வெண்பா. கார்த்திக், கம்பரை பற்றிய தனியங்கள். தராதலத்தின் உள்ளே தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் அறமாயிற்று அன்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணியும் ஆதித்தன் கம்ப நாட்டாழ்வான் கவி. வெண்பா, நல்ல ஒரு ஈற்றடி. கம்ப நாட்டாழ்வான் கவி. கம்பனை ஆழ்வார்களில் ஒருவராக வைத்து அந்த அளவுக்கு ஏற்றி பாடப்பட்ட ஒரு பாடல் என்று கொள்ளலாம். தராதலம் என்பது உலகம். தராதலத்தின் உள்ளே தமிழ் குற்றம். தமிழுக்கு, தமிழ் மீது ஏதாவது பழி அல்லது பாவம், குற்றம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குமேனால் அவற்றையெல்லாம் அழிக்கக்கூடிய அறம், அறாவும் அறம் கூர்மையாக்கி, இல்லைன்னா மொன்னையா இருக்கிறத கூர்மையாக்குவதற்காக அந்த மொன்னைத்தன்மையை நீக்குவது போல அந்த மாதிரி அறம் ஆயிற்று. எது ஆயிற்று? கம்பநாட்டாழ்வான் கவி எவ்வாறு ஆயிற்று? தமிழ் மீது ஏதேனும் பழியோ குற்றமோ அல்லது ஒரு எள்ளலோ இருந்தால் அவற்றையெல்லாம் நீக்குகின்ற அறமாயிற்று கம்பநாட்டாழ்வான் கவி. இந்த கம்பநாட்டாழ்வான் கவி, இந்த கம்பநாட்டாழ்வான் எப்படிப்பட்டவன் என்றால், ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணியும். அது ராமன். ராவணன் மேல் அம்பு நாட்டு ஆழ்வான் ராமன், அவன் அடிபணியும் ஆதித்தன் கம்பநாட்டாழ்வான் கவி. ஆதித்தன் கம்பன். ஆதித்தன் என்பவன் கம்பனுடைய தகப்பன் என்று இந்த பாடலை வைத்து குறிப்பு சொல்கிறார்கள். ஆதித்தன் கம்பன். எப்படி நான் அத்தாழ்நல்லூர் கிருஷ்ணன் வரதராஜனோ அதே மாதிரி ஆதித்தன் கம்பன் அப்பா பேரு ஏ கம்பன். ஆதித்தன் கம்பநாட்டாழ்வான் கவி என்று கம்பனை பற்றிய தனியனின் முதல் பாடல் அமைகிறது. அடுத்த பாடல் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்தவான் மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூருள் வாழ்வோன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான். இது கம்பராமாயணம் வந்த வழி பற்றி சொல்கிறது. நாரணன் விளையாட்டெல்லாம் திருமாலுடைய அவதாரங்கள் எல்லாம் நாரணன் விளையாட்டு. அந்த அவதார மிகையை பற்றி நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்தவான் மீகி என்பான். ஆரண கவிதை, ஆரணம் என்பது வேதம். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற. ராமாயணத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர் வான்மீகி நாரதரிடம் கேட்க, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தவன் யார், உத்தம புருஷன் யார் என்று கேட்க, ஓ அவனை பற்றி கேட்கிறியா, அவன்தான் ராமன் என்று அவனுடைய வரலாற்றை எல்லாம் நாரணன் விளையாட்டு எல்லாம் நாரத முனிவன் கூற, அதை கேட்ட வான்மீகி ஆரண கவிதை செய்தான். வேதத்திற்கு நிகரான, வேதம் போன்ற பொய்யாத ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான். ஆனால் சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூர் வாழ்வோன் அவன் யார்? காரணி கொடையான் சடையப்பவள்ளல். அவனுடைய கம்பன், அவனால் ஆதரிக்கப்பட்ட கம்பன் தமிழினால் கவிதை செய்தான் என்று வான்மீகி செய்தது வடமொழி, கம்பன் செய்தது தமிழ் என்று அதையும் சுட்டுகிறார்கள். அடுத்த பாடல் அம்பிலே சிலையை நாட்டி அமரர்கன்ற அமுதம் ஈந்த தம்பிரான் என்ன தானும் தமிழிலே தாலை நாட்டி கம்பநாடுடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புபா மாலையாலே நரர்க்கும் இன்னமுதம் ஈந்தான். ரொம்ப நல்ல பாடல். அம்பிலே சிலையை நாட்டி, சிலையில தான் அம்பை நாட்டுவாங்க. சிலை என்பது வில், அம்பு என்பது அம்பு. அம்பிலே சிலையை நாட்டி, அம்பு என்பது அப்பு என்பதின் திரிபு. அப்பு என்றால் நீர். சிலை என்பது, சிலைக்கு பல பொருள்கள் உள்ளன, ஒரு பொருள் மலை. அப்புவில் சிலையை நாட்டி, கடலில் பார்க்கடலில் மந்தரமலையை நாட்டி பார்க்கடலில் மலையை வைத்து
கடைந்து அமரர்க்கு என்று அமுதம் ஈந்த தம்பிரான். அவன் திருமால், அமரர்க்கு அமுதம் ஈந்தவன். அவனுக்கு நிகராக அவன் கடலிலே மலையை நாட்டியது போல இவன் தமிழிலே தாளை நாட்டி, தாள் என்பது நாக்கு, ஸோ நாவினால் சொல்லப்படுவது பாடல். தமிழிலே தன்னுடைய நாக்கை நாட்டி, தமிழிலே தாளை நாட்டி, கம்பநாடுடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்பு பாமாலையாலே நரர்க்கும் இன்னமுதம் ஈந்தான். முதல்ல சொன்ன திருமால் அமரர்க்கு என்று அமுதம் ஈந்தான். முதல் வரியில் இருப்பது அமரர்க்கு என்று அமுதம் ஈந்தான். யார்? திருமால். எப்படி? அம்பிலே சிலையை நாட்டி, பார்க்கடலில் மந்திர வலையை வைத்து கடைந்து அம்பிலே சிலையை நாட்டி திருமால் அமரர்க்கு அமுதம் ஈந்தான். கம்பன் நரர்க்கு இன்னமுதம் ஈந்தான். தமிழிலே தாளை நாட்டி, தமிழிலே தன்னுடைய வாயால் தன்னுடைய நாக்கால் பாடல்கள் யாத்து தமிழிலே தாளை நாட்டி, கம்பநாடுடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்பு பாமாலையாலே, பாமாலை ராமாயணம் என்பது, அந்த பாடலாலே நரர்க்கும் இன்னமுதம் ஈந்தான். இந்த மனிதர்களுக்கும் நல்லதொரு அமுதம் கொடுத்தவன் கம்பன் என்று தனியன் சொல்கிறது. இந்த தனியனுடன் நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லோரும் இதன் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு, அவர்கள் பேசலாம், அன்மியூட் பண்ணிக்கொண்டு. ஒரு சின்ன விண்ணப்பம். முதலில் இன்றைய வகுப்பில் பேசுபவர் டாக்டர் மீனாட்சி ஜெயக்குமார் அவர்கள். வகுப்பை இப்பொழுது நான் அவரிடம் ஒப்படைக்கிறேன். மீனாட்சி, யூ கேன் ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான வகுப்பு, ரொம்ப அழகான ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கடைசி பாட்டுக்கு முன்னாடி பாட்டு அவர் சொன்னது ஆதித்யன் கம்பன் அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய முதல் எழுத்து ஏகே. அந்த ஏகே தான் நம்மளுடைய ஏகே வரதராஜன் அவர்கள். இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஐயாவை பத்தின ஒரு குட்டி டீட்டெயில்ஸ் இப்ப நான் உங்க ஸ்கிரீன்ல போட போறேன். நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லாத ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போறேன். இப்ப அவர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது டாக்டர் வி மீனாட்சி ஜெயக்குமார்னு சொன்னார். அதே மாதிரி நாளை மறுநாள் இந்த நேரத்துக்கு அவருக்கு ஹானரரி டாக்டரேட் வழங்கப்பட உள்ளது என்பதை ரொம்ப பெருமையோட நம்ம எல்லாரும் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மிஸ்டர் கார்த்திக் சார் நினைக்கிறேன், அவர் வந்து அந்த கொஞ்சம் வீடியோவை ப்ளே பண்ணலாம் ப்ளீஸ். ஆஃப்டர் தட் வீடியோ நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிடுறேன். தேங்க்யூ. அரியணை அனுமந்தாங்க, அரியணை அனுமல் தாங்க, அரியணை அனுமல் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, அரியணை அனுமல் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெள்குடை கவிக்க, இருவரும் கவரிபற்ற, பரதன் வெள்குடை கவிக்க, இருவரும் கவரிபற்ற, விரை செறி குழலி ஓங்க, குழலி ஓங்க, குழலி ஓங்க, செறி குழலி ஓங்க, விரை செறி குழலி ஓங்க, விரை
செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி சடையன் மரபுளோர் கொடுக்க வெண்ணையூர் சடையன் மரபுளோர் கொடுக்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே சடையன் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி சடையன் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி வசிட்டனே புனைந்தான் மௌலி அரியணை அனுமந்தாங்க அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி மரபுளோர் கொடுக்க வாங்கி சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி அணியணை அனுமன் தாங்க. வணக்கம். சடையன் தங்கள் மரபுலோன் கொடுக்க வாங்கி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கம்பராமாயண குழு உறுப்பினர்கள் அனைவரும் கொடுக்க வாங்கி குளோபல் அச்சீவர்ஸ் அகாடமி அவங்கதான் அதை நம்முடைய தலைவர் அவர்களுக்கு புனைய போறாங்க. அவர் தலைவர் ராமனின் புகழ் பாடுபவர் யாரா இருந்தாலும் நமக்கு தலைவர், கம்பனின் புகழை பாடுபவர் நமக்கு தலைவர், தமிழின் புகழ் பாடுபவர் நமக்கு தலைவர். அந்த மட்டில் நமக்கு ஏகேவி சார் நம்ம எல்லாருக்கும் நிறைய தமிழையும் அதனுடைய சுவையையும் கம்பனுடைய திறத்தையும் நிறைய விரிச்சு சொல்லியிருக்காரு. அவர் இந்த அவார்டுக்கு எவ்வளவு வெல் டிசர்வ்டு அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய பத்தின அந்த குறிப்பு இங்க போடப்பட்டது. அதுல நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. இது குளோபல் அச்சீவர்ஸ் அகாடமி அவங்க சவுத் ஆப்பிரிக்கன் ஒரு யூனிவர்சிட்டியோட சேர்ந்துதான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. நாளை மறுநாள் 29ஆம் தேதி மதியம் 2 மணி வாக்குல இந்த அவார்டு செரிமனி நடக்க போறது. கௌரவ முனைவர் பட்டம், ஹானரி டாக்டரேட் என்று சொல்றோம் நாம. அதை அவருடைய பெயருக்கு முன் அவர் போட்டுக்கலாம். இனிவரும் அவருடைய கவிதை தொகுப்பு, அவருடைய நூல் தொகுப்பு, அதுல எல்லாம் அவர் புக் ரிலீஸ் பண்ணும்போது இந்த பட்டத்தையும் அவர் தயவு செஞ்சு போட்டுக்கணும். நாமளும் இனிமேல் அவர் அட்ரஸ் பண்ணும்போது டாக்டர் வரதராஜன் சார் என்று அழைக்கணும். நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு 3 பேர் தான் அலவுடுன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு எப்படின்னு தெரியல. இனிமே நம்ம எல்லாரும் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். உங்க எல்லாரும் சார்பாகவும் அவருக்கு என்னோட நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சார், கங்க்ராச்சுலேஷன் சார். நாளை மறுநாள் இத்தனை நேரம் தாங்கள் டாக்டர் ஏகே வரதராஜன் சார். வரதப்பருக்கு நன்றி. கிரிஜா அம்மையாருக்கும் நமஸ்காரம். இந்த குழுவில் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வணக்கம். தேங்க்யூ மீனாட்சி. ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைக்கிறேன். I have no role to play in this. நானோ இதற்கு நாயகமே என்பது போல முழுக்க முழுக்க மீனாட்சி என் மீது உண்டான ஒரு அன்பு, மரியாதை, ஆர்வம், அது காரணமாக
முழுக்க முழுக்க அவளாகவே முன் வந்து அவள் ஏற்பாடு செய்யும் ஒரு நிகழ்வு. உண்மை. எனக்கு ஒரு வாரம் ஒரு 5 நாள் முன்னால் கூட ஐ டென்ட் நோ அபவுட் திஸ். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் புக் மை டிக்கெட் டுமாரோ ஃப்ரம் ஜெய்ப்பூர் டு சென்னை அண்ட் தென் கனெக்டிங் ஃப்ளைட் டு கோயம்புத்தூர் இமீடியட்லி. அதை நேற்றுக்கு தான் ஐ ஹாட் டு சேஞ்ச் இட் டு சாட்டர்டே பிகாஸ் ஆஃப் மீனாட்சிஸ் இன்சிஸ்டன்ஸ். இது வந்து இட் இஸ் பீயிங் கிவன் பை an American university. It is not an academic achievement, it is not an academic excellence, and எந்த விதத்திலும் யாரும் தயவு செய்து மீனாட்சி உள்பட I am not Dr. Varadarajan and I am not going to use that title anymore. இது வந்து மீனாட்சியோட ஆர்வம், மீனாட்சியோடு ஒப்பில்லாத ஒரு அன்பு, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடாது என்பதால் நான் சரின்னு சொன்னேன். ஐ ஒன்லி செக்ட் அப் that this university is not a rogue one or a clandestine one or whatever it is. I believe they have been in this business of giving honorary doctorate to perhaps deserving people. I am not one, but they have been giving it to deserving people. And so இது வந்து இட்ஸ் 100% ஒரு தன்னார்வம் ஆஃப் மீனாட்சி. திஸ் has resulted in. And then she said, you please accept that. And out of respect for her and out of இது வந்து போன கிளாஸில் தான் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது ஏற்றுக்கிறது. ஏனென்றால் 2 கிளாஸ் முன்னால் சொன்னேன், எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. புறநானூற்று பாடல், கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொள்ளேன் என்னல் அதனிலும் உயர்ந்து என்று மீனாட்சி கொடுக்குறாங்கிறதுக்காக நான் வாங்கிட்டா, மீனாட்சி கொடுக்கறது மீனாட்சியோட பெருமை, அவள் ஏற்பாடு பண்ணுறது. ஷீ இஸ் நாட் த ஒன் ஹூ இஸ் கிவிங் இட். பட் மீனாட்சி முன் வந்தாலும் கொள்ளேன் என சொல்வது தான் அதனினும் உயர்ந்தது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு குரலும் வந்தது, நயத்தக்க நாகரிகராக நான் இருக்க வேண்டும் என்பதால் மீனாட்சி நஞ்சு கொடுக்கலை, அவள் அமுதம்தான் கொடுக்கிறாள். பெயக்கண்டும் அமரும் நஞ்சு கொடுத்தாலும் நயத்தக்க நாகரிகர் அதை வாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது, நஞ்சையே கொடுத்தாலும் நயத்தக்க நாகரிகராக பெயக்கண்டும் பெற்றுக்கொண்டு அமைவருங்கும் பொழுது அன்பால அமுதுமே தரக்கூடிய மீனாட்சிக்காக இதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை தவிர இது இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் ஆர் இட் இஸ் எ ஹேப்பனிங், ஒரு நிகழ்வு. அதுக்கு மேலே இதை சொல்கிறதுக்கு எந்த விதமான, இன்றைக்கி மத்தியானம் இந்த ஸ்லைடை எனக்கு அனுப்பிச்சா, மீனாட்சி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சார் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன், தயவு செய்து குறுக்க வராதீங்கோ அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்யூ மீனாட்சி, காட் பிளஸ் யூ. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஐயா நன்றி. சிங்கமே இதற்கு நாயகமே, நீங்க சொன்னது வந்து தவறு. அவர் மாணிக்கவாசகர் ஏதாவது பாடின்னு போட்டோம், நாம சொல்றது சிங்கமே இதற்கு நாயகமே. இன்னொன்னு வந்து யாருக்கோ சதுரர். இந்த 2 விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த பாட்டு கூட அவர் போட வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா நான் வந்து நிலைய வித்வானோட பாட்டு ஒரு தரமாவது ஒளிபரப்பாகணும் அப்படின்னு அது ஒளிபரப்பி இருக்கேன். இல்லாட்டி நானே பாட ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். அதனால தேங்க்யூ சோ மச் ஃபார் அக்செப்டிங் மை ஹம்பிள். எனக்கு என்ன கைமாறு என்னால முடிஞ்சது. தவிர வந்து இது பியூர்லி டிசர்வ்ட். அவங்க எல்லாம் அதிசயிச்சு போனாங்க, இவ்வளவு பண்ணிருக்காரா எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு. சோ தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ, நன்றி. இதற்கு இன்னொருவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் துணை நிற்கும் என்னுடைய மனைவி கிரிஜா, என்னை எல்லா விதத்திலும் வழி நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் சுபத்திண்டப்பன் ஐயா வகுப்பில் இருக்கிறார், அவருக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. நன்றி மீனாட்சி. ஓபன் டு ஆல். இது ஜூம்ல வருமா மேடம்? ஜூம்ல வருமா தெரியாது, மீனாட்சி தான் கேட்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. She asked me to come there, I will go there. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, இது நான் வீடியோ பண்ணி அடுத்த வாரத்துல இதே மாதிரி 10 நிமிஷம் டைம் வாங்கி அவர் அவார்டு வாங்குறத நான் ப்ளே பண்ணிடுவேன். ஏன்னா ஜூம் லிங்க் கொடுக்கறாலும் தெரியல, யூடியூப்ல வருமான்னு தெரியல, பட் நான் அந்த லிங்க் வாங்கிடுவேன் எப்படியாச்சும். That's a good idea. That's a good idea. Yes, yes. AKV sir. Thank you Ravi. Thank you. Fantastic. ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. இந்த இதுல வந்து பாட்டு 10
அந்த இது காப்புச்செயல் 10 5லே 1 பெற்றான். ஆமா. சுவாமி தேஜானந்த சின்மயானந்த மிஷன்ல அவருக்கு தமிழே தெரியாது அவருக்கு. பட் இஸ் கைண்ட் ஆஃப் நாலேஜபிள் அபவுட் துளசி ராமானுஜம். அவர் வந்து இந்த பாட்டை வச்சுட்டு he spoke for 1 hour, believe it or not. அப்புறம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? he also said this, இது வந்து கம்பர் எழுதலன்னு யாரோ சொன்னாங்க. கம்பர் எழுதினா என்ன, எழுதாடிப்பா என்ன, எவ்வளவு அழகான செய்யுள், இத பார்க்கணும். இது வந்து யார் எழுதினாலும் சரி, கம்பருக்கு அந்த புகழ் கம்பருக்கு போனாட்டு சொல்லு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இது வந்து இவ்வளவு அழகான பாட்டு, இந்த 5 எலமெண்ட்டையும் இதுல கொண்டு வந்து இவ்வளவு அழகா இது பண்ணியிருக்காரு. அதை வந்து நம்ம பாராட்டணும். அந்த மகிமையை தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம இது யார் எழுதினா யார் எழுதின காமெண்ட்டே தேவையில்லை. இப்படியே she was pretty emphatic about it. அப்புறமா இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த பாடல் 11ல நீங்க வந்து எங்க எல்லாம் ராமனோட கீர்த்தனை நடக்கிறதோ அதுக்கு வந்து ஒரு செய்யுள் இருக்கு. எத்திர அக்னாத கீர்த்தனம் தத்திர தத்த மாஸ்த காஞ்சலிம்ட்டு ஒரு அது ஒண்ணு இருக்கு. தட் வாஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ் which kind of இதெல்லாம் திரும்பி எல்லாரும் பெரியவா, நிறைய பேருக்கு பெரியவாள்லாம் இருக்கா இங்க இதுல சபையில, அவளுக்கெல்லாம் தெரியாது, நான் ஒண்ணு சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த அதழ் சொன்னேன், புலி அதழ்னுட்டு, அது வந்து இடது பதம் தூக்கி ஆடுங்கிற பாட்டுல அனுப்பல வருது, வட புலியதழாடன்னு வரும். ஸோ these are some things which I thought I will bring it to. புலியதழாட இடது பதம் தூக்கி கமாஸ்ல. ஆமா, கரெக்ட். ஆமா. ரைட், தேங்க்யூ ரவி. சார் ஒரு சமம் பேசலாங்களா? தாராளமா பேசலாம் சார். நான் வந்து கல்லூரியில படிக்கும்போது எங்க தமிழ் ஆசிரியர் வந்து திருக்குறளால் திருவள்ளுவருக்கு பெருமையா இல்ல திருவள்ளுவரால் திருக்குறளுக்கு பெருமையான ஒரு பெரிய டிபேட்டே நடந்தது. அந்த ஞாபகம் தான் இன்னைக்கு வருது. பாராட்டுக்கள். நன்றி ஐயா, நன்றி ரவிச்சந்திரன். தேங்க்யூ. வைஷ்ணவ மரபுல நைச்சியானுசந்தானம்னு ஒண்ணு உண்டு. அதை பத்தி யார் இது சொன்னாலும் ரொம்ப அப்படியே கீழே போய் சொல்றது, அதுதான் நீங்க. நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை இதுக்கும் நீங்க தகுதியானவர். அதனால இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது, மீனாட்சி சொன்னா போல. அதனால நீங்க நைச்சியானுசந்தானம் பண்ண. தேங்க்யூ. அவையடக்கம் சார், அருமை. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. குளோபல் அச்சீவர்ஸ் அகாடமி அதுக்கு புகழை தேடிக்கொண்டது, உங்களுக்கு இந்த டாக்டரேட் கொடுத்தது. இந்த வகையிலும் ஒரு நிமிஷம் பேசலாமா? பேசலாம். ராஜு, நெஞ்சு உம்முகிறது. கலைமகள் உனக்கு அவருடைய அருளை தொடர்ந்து கொடுத்து இருக்க வேண்டும். நன்றி அண்ணா. வேணும்னா நன்றி. தேங்க்யூ. சகோதர பாசம் வேற சார். நான் ஸ்ரீமதி பேசுறேன். இந்த 14வது பாட்டுல சிவபெருமானை கொடுக்கும்போது வரம் பெற்ற மூப்பன் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன? ஹலோ, இல்ல வரம் பெற்ற மூப்பன், அதாவது எக்கணக்கம் இறந்த பெருமாயன்ங்கிற பாடல்ல முக்கன் அத்தன் வரம் பெற்ற மூப்பன் அப்படின்னு வரம் பெற்ற மூப்பன். அவர் வரம் கொடுக்கும் மூப்பன் அல்வா, வரம் பெற்ற மூப்பன் இருக்கு, அதனால கேக்குறேன். அது வரம்ங்கிற பொருள் பார்க்கணும்மா. மலைமகளை வரம் என்பதுக்கு நாம் தற்போது நினைக்கும் அந்த வரம் தவிர புகழ், அழகு, அந்த பொருளும் இருக்கலாம் என்று எனக்கு படுகிறது. அவற்றையெல்லாம் உடையவன். மலைமகளை வரம்ங்கிறதே ஒரு நன்மை, ஒரு கியாதி, அவையெல்லாம் உடையவன், அவற்றையெல்லாம் பெற்றவன் முக்கணன். மூப்பன் என்பது வயதுல மூப்பன். ஓகே. அது அப்புறம் இந்த குருகைநாதன் ஒரு இன்டர்ஜெக்ஷன். மூப்பன்ங்கிறது பல சமயத்துல வந்து பிரம்மாவை அனைவருக்கும் மூத்தவனாக இருப்பதனால் பிரம்மனுக்கு வந்துட்டு மூப்பன்கிற இது அடைமொழி பிரம்மனுக்கு இருக்கும். வரம் பெற்ற மூப்பன்னா பிரம்மா வரம் பெற்றவன் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பிரம்மனுடைய வரம் பெற்றவன், அவர் பிரம்மாவே வரம் பெற்றவன், அப்படி 2 மீனிங்ல அதை எடுத்துக்கலாம்னு எனக்கு தோன்றது. அருமை. இதுல குருகைநாதன் என்பதுல அந்த குருகைங்கிறதுக்கு திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி என்பதை குறிப்பிட மறந்து விட்டீர்கள். அதுக்கு இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சங்கிறதுனால சொல்லலாமா.
நம்மாழ்வார் ம். குருகூர் திருக்குறூர் குருகைநாதன் என்பவர் ஆழ்வார் திருநகரில் உள்ள நம்மாழ்வார். ரொம்ப ஆப்வியஸ், டோன்ட் ஸ்டேட் த ஆப்வியஸ்ங்கிறனால விட்டேன், அவ்வளவுதான். ஓகே, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, மற்ற கருத்துக்கள் வகுப்பு பற்றி பற்றி பெருமைப்பட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை கேவி. உங்களுக்கு இந்த முனைவர் பட்டம் கேட்டது எங்களுக்கும் பேசலாமா? அவ்வளவுதான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் இன்னைக்கு வகுப்பை பத்தி நான் சொல்றேன்னா அதுதான் நான் சொல்லணும். உங்களுக்கு மட்டும் கௌரவம் இல்லை, எங்களுக்கும் கௌரவம், அதை எடுத்துக்கிறோம். நன்றி டாக்டர் மீனாட்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரங்கன், தேங்க்யூ தேங்க்யூ. சென்னையில எங்க நடக்குது? வணக்கம். சென்னையில ரமாடா ஹோட்டல், எக்மோர்ல ரமாடா ஹோட்டல். டைம் மத்தியானம் 2 மணி. எத்தனை? 2 PM. 2 PM ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி விசி தான் வந்து இந்த கான்வெகேஷன் அவார்ட் பண்றார். அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து கொடுக்கிறார். அந்த இன்விடேஷனை வந்த உடனே நான் நெக்ஸ்ட் வீக்ல அந்த ஒரு ஃபுல்லா போட்டுடுறேன். இதே மாதிரி ஒரு 5 minutes எனக்கு டைம் கொடுத்தா போறோம். இதுவும் நான் போட்டுடுறேன். நாளைக்கு. ஆமா, நாளைக்கு. மீனாட்சி வாழ்த்துக்கள் அண்ணா. வணக்கம் வணக்கம் மல்லிகா. வணக்கம் வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். தங்களுடைய தமிழ் சேவைக்கு நாங்க எல்லாரும் வணங்குறோம். உங்களுடைய இந்த நாடு கடந்து கடல் கடந்து அந்த சேவை சிறப்பாக நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இது சான்றுகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் தான். இது உங்கள் மூலமா நம்ம தமிழுக்கு கம்பனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை. உங்கள் மூலமா அனைவருக்கும் நம்ம எல்லாருக்கும் சிறப்பா வாழ்த்துக்கள் அண்ணா. பெருமை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. உங்களுடைய மாணவர்கள் நாங்க இருக்கிறது எங்களுக்கும் பெருமை சார். நமஸ்காரங்கள். அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டுல சொல்றார், வீறு கலிசை வரு சேவகனது இதய மேவும் ஒரு பெருமை உடையோனேன்னு முருகப்பெருமான் சொல்லுவார். கலிசை சேவகனாருங்கிற ஒரு மிகவும் ஒரு அத்தியந்த பக்தராக முருகனுடைய சேவகனாக இருந்த ஒருத்தருடைய அவருடைய இதயத்தில் இருக்கும் பெருமை உடையவனேன்னுட்டு அவர் முருகப்பெருமானுக்கு அந்த கலிசை சேவகனாரால் பெருமை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அன்பர் ஒருத்தர் சொன்னார், வந்து உங்களுக்கு இந்த ஒரு கௌரவ விருதை கொடுத்து உங்களை கௌரவித்தால் அந்த அகாடமிக்கு ஒரு பெருமைன்னு சொன்னாரே, எனக்கு அந்த வரி ஞாபகம் வந்தது, அதை பகிர்ந்து கொள்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சங்கர். எல்லாம் இறைவன் அருள். வெற்றிவேல் முருகன். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் அபிபா டீச்சர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்யூ தேங்க்யூ மா. வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, சின்னப்பன் ஐயா சொல்லுங்க ஐயா. அதாவது உங்களுக்கு இந்த முனைவர் பட்டம் கொடுத்தது பெரும் மகிழ்ச்சி. இந்த பொழுதில் பெருந்தோக்கும்னு நீங்க என்ன போய் ஆசாங்கிறீங்க, இருந்தால் நான் ஏற்றுக்கொண்டு நான் மகிழ்கிறேன். உங்களுக்கு வாழ்த்து. அதாவது இன்னைக்கு உள்ள பாடத்துல திருவள்ளுவர் மாலையில வர்றது மாதிரி கம்பரை பற்றி மற்றவர்கள் கேட்டவர்கள்லாம் பாடுறது மாதிரி அமைஞ்சிருக்கு. இது நீங்க மிகைப்பாடல்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் பல இடங்கள்ல பொருத்தமா இல்லை. ஏன்னா கேட்கறவங்களுக்கெல்லாம் முன்னையே கதை தெரியும் அப்படிங்கிற அந்த பாணியில எல்லா அமைப்பு இருக்கு. அதனால இது உண்மையாகவே கம்பன் பாடியதாக யாப்புனாலையும் சரி மற்றவற்றினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மிகைப்பாடல் தான். ஏனென்றால் கூடியிருந்தவர்கள் அவனை நம்மாழ்வாரோட நினைக்கணும், இந்த பாட்டு இல்லை, நாயரை பத்தி பாட்டு இல்லைன்னு பலவற்றை கொண்டு சேர்க்கிற, அதாவது படிச்சவன் பாட்டை கெடுத்தான், நம்ம ஏற்ற கெடுத்தாங்கிற மாதிரி நிறைய சேர்த்திருக்காங்க. இது நம்ம பல பேருக்கும் அடிக்கடி வலியுறுத்த வேண்டியது கம்பன் பாடல்கள் அல்ல, இது திருவள்ளுவர் மாலை மாதிரி கம்பனுடைய இந்த அரங்கேற்றத்தை கேட்டு அவருடைய கவிதையை கேட்டு அனுபவித்தவர்கள் அவரவர்கள் சொல்வது போல அமைந்திருக்கிற பாடல்கள். ஏன்னா சில கதையை கம்பன் மறுபடியும் சொல்றாங்கன்னா மறுபடியும் பழைய கதைகள்லாம் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம், அப்ப கதை தெரிந்தவர்கள் தான் இருக்காட்டா என்று சிலவற்றை நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனால
நீங்க பாடலுடைய அருமை கருதி அதை மிகைப்பாடலாக இருந்தாலும் சொல்லுவோம் என்ற வேட்கையினால நீங்க சொல்றீங்க. எல்லாருக்கும் அது தெரியணும் மிகைப்பாடல் என்று. என்றால் சில இடங்கள் அது பொருத்தம் இல்லாமல் இருக்கு இந்த மிகைப்பாடல்கள் அமைப்பு. அது ஒரு கருத்து. அடுத்தது உங்களுக்கு நல்ல அதாவது உங்களுடைய பிறந்த நாள் வருகின்ற ஒரு மாதம் இது. அந்த நாள்ல ஒரு பரிசாக அந்த ஆனரை சிறப்புக்குரிய முனைவர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பணியுமாம் என்றும் பெருமை. அதுதான் உங்களுடைய பணிவு இருக்கு பாருங்க, அது என்றும் பாராட்டக்கூடியது. அதாவது நான் வரதராஜனை பத்தி நினைக்கிறவெல்லாம் ஞானத்தின் திருவுரு போல திறமைகளின் திருவுரு அப்படின்னா வரதராஜன் தான். எனக்கு அப்படித்தான் அந்த தோணும். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நல்ல ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி வணங்குகிறேன். இது மீனாட்சி கொடுத்தது. யாரு கொடுத்தா நீங்க சொல்லிட்டீங்க. மீனாட்சின்னு அர்த்தம் சங்க இருந்த மதுரைக்கு தலைவி. அதனால அப்படித்தான் நீங்க கருதணும் அப்படி சொல்லி மீனாட்சிக்கு நான் நன்றியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது வாஸ்தவம் ஐயா. இது மீனாட்சி அம்மன் கருணை தான். இது மீனாட்சி அம்மன் கருணை. நன்றி, வணக்கம். மற்றவர்கள் ஏதாவது வணக்கம் ஐயா. டாக்டர் கதிரேசன் கோலாலம்பூர். சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி ஐயா, நன்றி. இந்த பட்டம் இது யூ டிசர்வ் இட். நீங்க அது வேண்டான்னு சொல்லி போடாம விட்டாலும் யூ ரியலி டிசர்வ் இட். நன்றி. இது எப்படின்னா சின்ன குழந்தைங்க அப்பா கிட்ட நீ பூனை மாதிரி பண்ணு, அப்புறம் நீ யானை மாதிரி பண்ணுன்னு சொல்லும் போது அவ பண்ணணும்ல. அந்த மாதிரி நாம ஒரு அங்கேயே கொடுத்ததை போட்டுக்கோங்க, அவ கொடுக்குற சர்டிபிகேட்டை வாங்கிக்கோங்க, ஒரு நடந்து வாங்கிக்கணும், அவ்வளவுதான். இதை அவர் பயன்படுத்துறாரு இல்ல இல்ல நமக்கு கவலை கிடையாது. நம்ம திருப்திக்கு நாம அவரை பண்ணி அழகு பாக்குறோம், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி ஐயா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் ராதாகிருஷ்ணன் சார். சார் எனக்கு நேற்று சகோதரி ஜெயலட்சுமி மணிகண்டனோடு பேசும்போது நான் சொன்னேன், நான் ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிட்டேனோ, ஏன்னா யுத்த காண்டம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. இப்பதான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறதுன்னு தெரிஞ்சது. மோஸ்ட் ஆப்பர்ச்சுன் டைம். Very lucky for me, sir. I am least qualified to speak about you, but class was excellent, sir. Thank you very much. Thank you. Thank you very much. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. வாழ்த்துக்கள் வரதராஜன் சார். Thank you. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி. ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா, எல்லோருக்கும் நன்றி. நான் பத்மாவதிநாதன் பேசுறேன். வாழ்த்துக்கள், நன்றி. உங்கள் மூலமா நான் நிறைய தமிழ் வார்த்தைகளை கற்றறிந்தேன். இவாள மாதிரி எல்லாம் எனக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியல. ஆனா மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் இருந்து நீங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேலும் தமிழ் வார்த்தைகளையும் சொல்லி கொடுத்து எங்களை மேல உயர்விருக்கீங்க. உங்க கம்பராமாயணத்திலிருந்து சில வார்த்தைகளுக்கு எடுத்து எடுத்து நான் என் பசங்களுக்கு பேத்திகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த இதுக்கு இது அர்த்தம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரோக்கியமா நல்லா வாழணும். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. கணேஸ்வரன் பேசுறோம். சொல்லுங்க 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 சார். சொல்லுங்க கணேஸ்வரன். உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சிவசிந்தனை காரணமாக சிவபெருமான் எல்லா நன்மையும் செய்வார் என்றது எனக்கு தெரியும். அதுதான் நடந்திருக்கு. அந்த வைஃபை இல்லாத நேரத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அந்த வைஃபையை தந்தது கடவுள் அருள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி டிஜி. அதுதான் சார். 281 வாரம் நெகிழ வச்சு விட்டீர்கள். நான் நெகிழ்ந்தே போனேன். நன்றி ஐயா. கடைசியா ஷேக்ஸ்பியர் ஒரு 4 வரிகளை சொல்லி நீங்கள் பெற்றதை போற்றுகிறேன். சொல்லுங்க குமரன். To gild refined gold. You are already refined gold. To gild refined gold. To paint the lily. To throw a perfume on the violet. To smooth the ice or add another hue unto the rainbow.
அப்படின்னு ஷேக்ஸ்பியர் ஒருத்தர் புகழ்ந்து சொல்றார் அவர் இலக்கியத்துல. அது எல்லாமே இந்த இது கிடைச்சதுனால உங்களுக்கு பொருதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ குமரன், தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம். திறமைக்கும் சேவைக்கும் உரிய அங்கீகாரம் தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறேன். நன்றி. வகுப்பை முடித்துக் கொள்ளலாமா? வகுப்பு சம்பந்தமாக ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம். சிராக் மேத்தாவுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்கிறேன். கன்றி கன்றி. நிறைய பேர் I will convey to Chirag Mehta. I will definitely convey to Chirag Mehta. Thank you. Thank you. வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் வைத்தியநாதன். வணக்கம். வாழ்த்துக்கள் ஏகேவி சார். கார்த்திக் வாழ்த்துக்கள் மாமா. எப்போ கிளாஸ் எல்லோருக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி.